السلام عليكم ورحمة الله وبركاته. يا الله يا الله يا الله يا رحمن يا الله يا الله يا خالقنا يا الله يا الله يا رازقنا يا رحمن ارحمنا وانفعنا أنت النافع يا حنان اجبرنا وارفعنا أنت الرافع قد أنعمت علينا بالقرآن العظيم قد أحسنت إلينا بالرسول الفخيم قد كرمت وشرفت بالنهج القويم وطهرت قلوبنا بالذكر الحكيم يا مصطفى يا مرتضى يا سندي يا سيدي يا شفيعي خذ بيدي سرمدي عليك من رب العباد سمدي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله وصدق رسول النبي الكريم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 29வது நாளாகிய இன்று ஓதப்பட்ட புனித சஹீஹுல் புகாரியின் பெருநூலின் மாமணிமொழிகளுக்கு விளக்கம் வழங்குகிற இந்த புனிதமான மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய இளவல்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவர் மீதும் நிறைவாக சுடட்டுமாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். வல்ல அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்று ஓதப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரியினுடைய புனிதமான செய்திகள் கிதாபுல் ஃபிதன் என்கிற தலைப்பிலிருந்து துவங்குகிறது. இந்த கிதாபுல் ஃபிதனுக்குள் ஏராளமான வாக்குறுதிகளையும் எச்சரிக்கைகளையும் வழிகாட்டல்களையும் இனிய போதனைகளையும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நேரத்தின் அருமை கருதி இந்த தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு வேகமாக நான் பரிமாறிக்கொள்கிறேன். கூறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு
ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக. அந்த தௌஃபீகை நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பான பெருமக்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபுல் ஃபித்னுடைய துவக்கத்தில் ஒரு இறை செய்தியை வழங்குகிறார்கள். ஒத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. இந்த வசனத்தின் கருத்து என்னவென்றால், நீங்கள் சோதனையை, ஃபித்னாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த ஃபித்னா, அந்த சோதனை என்பது உங்களில் குறிப்பிட்டவர்களை மட்டும், அதாவது அநியாயம் செய்தவர்கள் எவர்களோ அவர்களை மட்டும் தொடாது, அநியாயம் செய்தவர்களையும் சேர்த்து அது பாதித்துவிடும். அப்படிப்பட்ட சோதனைகள், இவற்றையெல்லாம் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இவை விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அதையே முதல் செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், காம ஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமன் மா தரக ஷைஅன் யகூனு ஃபீ மகாமிஹி ذلك இலா கியாமிஸ் ஸாஆ இல்லா ஹத்தஸ பிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிலே ஒரு நாள் நின்று பேசினார்கள். அந்த நின்ற நிலையில் அவர்கள் பேசிய அந்த பேச்சுகளுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரையிலையும் எது பற்றி பேசினார்கள் என்றால், கியாமத் நாள் வரை வரவிருக்கக்கூடிய, தோன்றவிருக்கக்கூடிய ஒவ்வொரு குழப்பத்தை பற்றியும் ஒன்று விடாமல் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி ஒரு போதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், வல்லாஹி மா தரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் காயிதி ஃபித்னத்தின் இலா அன் தன்கதிய துன்யா யப்லுகு மன் மஅஹு ஸலாஸமியாத்தின் ஃபஸாயிதா இல்லா கது சம்மாஹு லனா பிஸ்மிஹி வஸ்மி அபீஹி வஸ்மி கபீலத்திஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பங்களை பற்றி சொல்லுகிற போது, அந்த குழப்பங்களுக்கு பொறுப்பேற்பவர்கள், அவற்றின் பக்கம் வழிகாட்டுகிறவர்கள், மக்களை வழிகெடுப்பதற்கு தம்மை தயார்படுத்தி கொண்டு தலைமைத்துவம் வகித்தவர்கள், கியாமத் நாள் வரையிலையும் யார் யார் வருவார்கள், ஒரு 300 பேரோ 300க்கு மேற்பட்டவர்களோ இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு, ஒரு குழுக்கு தலைமை வகிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இன்னின்னவர்களாக இருப்பார்கள் என்று வரிசையாக ஒவ்வொரு குழப்பத்தின் காயிதையும், ஃபித்னாவுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவரையும் பெயர் சொல்லி குறிப்பிட்டார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், அந்த குழப்பத்திற்கு தலைமை வைக்கக்கூடிய பேர் என்ன, அவருடைய தந்தையின் பேர் என்ன, அவர் எந்த கோத்திரத்திலிருந்து வருகிறார், இவை ஒன்று விடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்கிற இந்த செய்தியை அபூ தாவூத் வழியாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹு லா யாதி அலைக்கும் ஜமானுன் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு ஹத்தா தல்கவு ரப்பக்கும். நீங்கள் இருக்கிற காலம் உங்களுடைய காலத்துக்கு அடுத்த காலம். இப்படி ஒவ்வொரு காலமாக பார்த்தால், ஒரு காலத்துக்கு அடுத்த காலம் மிக மோசமாக இருக்கும், அதுக்கு அடுத்த காலம் மிக மோசமாக இருக்கும். இப்படி அந்த மோசமான நிலை கூடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திக்கின்ற வரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை இன்று சஹீஹுல் புகாரியில் நாம் ஓதியிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தகூனு ஃபித்னுன், பல குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்களில் தூங்கிக் கொண்டிருப்பவர் விழித்திருப்பவரை விட மிகச் சிறந்தவர், அமர்ந்திருப்பவர் நின்று இருப்பவரை விட மிகச் சிறந்தவர், நடந்து கொண்டிருப்பவர்
வேகமாக சென்றிருப்பவரை விட மிகச் சிறந்தவர். ஆக எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த குழப்பங்கள் இருந்து ஒருவர் தூரப்படுகிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வு, ஈமானிய வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்திலே குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் நாம் காணுகிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு மூமினா வ யும்சி காஃபிரா வ யும்சி மூமினா வ யுஸ்பிஹு காஃபிரா யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. ஒரு மனிதன் காலையில் தான் மூமினாக இருந்திருப்பான், மாலையில் பார்த்தால் அவன் காஃபிராக மாறியிருப்பான். மாலையில் தான் அவன் மூமினாக இருந்திருப்பான், அடுத்த நாள் காலையில் பார்த்தால் அவன் காஃபிராக மாறியிருப்பான். அவனுடைய தீனை உலகத்தின் அற்ப பொருளுக்காக விலை பேசி விற்று விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யூஷிக்கு அன் யகூன கைர மாலில் முஸ்லிமி கலமுன் யத்பஉ பிஹா ஷாஃபல் ஜிமால் வ மவாக்கிஅல் கத்ர் யஃபிர் பிதீனிஹி மினல் ஃபித்தன். ஃபித்னாக்கள் ஏற்படுகிற போது இந்த ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாப்பு பெற்று தன்னிடத்தில் இருக்கிற தீனை தக்க வைத்து கொண்டு தாம் வாழ வேண்டுமே என்பதற்காக ஒரு மனிதன் மிகவும் வருத்தப்படுவான், அந்த விஷயத்தில் அக்கறை கொள்வான். கடைசியில் அவன் என்ன முடிவு எடுப்பான் என்றால், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை எடுத்துக்கொண்டு மலைகளுடைய உச்சத்திற்கும் மலை துளிகள் விளக்கக்கூடிய இடங்களுக்கும் சென்று அங்கு தனிமையில் வாழ்ந்து விடுவோம். இந்த மக்களோடு கலந்தால், இந்த தீயவர்களோடு கலந்தால், இந்த குழப்பவாதிகளோடு சேர்ந்திருந்தால் அவர்களுடைய அந்த குழப்பங்கள், சேட்டைகள் எல்லாம் தம்மையும் பாதித்து தம்முடைய ஈமான் பங்கப்பட்டு விடுமோ என்று அச்சப்படுவார். ஆக ஒரு சிலர் மார்க்கத்தை விலை பேசி விற்று விடுவார்கள், இன்னொரு சிலர் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக மக்களிடமிருந்து ஓடி ஒதுங்குவார்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை இன்று ஓதிய புகாரி நபி மொழிகளிலே நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று நாம் ஓதினோமே அந்த ஹதீஸ்களிலெல்லாம் ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு வகையான குழப்பத்தை பற்றி எடுத்து சொல்லி, இந்த குழப்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த குழப்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த குழப்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒன்றையும் விலாவாரியாக சொல்லியே நம்மை எச்சரித்திருக்கிறார்கள். என் அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருந்த அந்த கட்டத்தில் திடீரென விழிக்கிறார்கள். அப்படி விழித்ததும் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சுப்ஹானல்லாஹ் என்றும் பதட்டப்பட்டு, ஃபஸஅன் பதட்டப்பட்டு, தூக்கம் கலைந்து அவர்கள் சத்தமிட்டு சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள். ஆக இரவில் தூங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தஹஜ்ஜுதுக்கு எழுவார்கள், ஆனால் கொஞ்ச நேரம்தான் தூங்கியிருக்கிறார்கள். அதற்குள்ளேயே இந்த வகையான ஒரு பதட்டம் அவர்களுக்கு ஏற்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த தூக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா பல்வேறு குழப்பங்களை காட்சிகளாக காட்ட, அந்த குழப்பங்களை பார்த்த, அந்த குழப்பங்களால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையும் பார்த்து, இவர்களை யாரெல்லாம் வழிகெடுக்கிறார்களோ அவர்களையும் பார்த்து பதட்டப்பட்டு தங்களுடைய உம்மத்து பாதுகாக்கப்பட வேண்டுமே, இந்த குழப்பங்களில் சிக்கிவிடக்கூடாதே, நரக படுகொலியில் வீழ்ந்துவிடக்கூடாதே, அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்களாக வாழ வேண்டுமே என்கிற ஒரு பதட்டம், ஒரு கவலை ஏற்பட்டு கொஞ்ச நேரம்தான் தூங்கியிருக்கிறார்கள். தூக்கம் கலைந்து பதட்டப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யதகாரபு ஸமான் யன்குசுல் அமல் யுல்க ஷுஹ் தல்ஹருல் ஃபிதன் யக்ஸுருல் ஹரஜ் யன்ஸிலுல் ஜஹல் யுர்ஃபஉல் இல்ம். காலம் மிகவும் சுருங்கிவிடும்,
அமல்கள் குறைந்துவிடும். கஞ்சத்தனம் எங்கு பார்த்தாலும் வியாபித்து இருக்கும். ஃபித்னாக்கள் எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கும். கொலைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல, மிக கோரமாக நடக்கும். எங்கு பார்த்தாலும் கொலைகள் கொலைகள் என்று நடக்கும். அறியாமையிலே மண்டி கிடக்கிற சூழ்நிலை ஏற்படும். தேவையான மார்க்க அறிவு குன்றி அது மக்களுடைய மனங்களிலிருந்து தூக்கி எறியப்படும். அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என் அன்பான பெருமக்களே, ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியா ஃபில் ஆஹிரா என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே ஆடைகள் அணிந்திருக்கிறார்களாம். பெண்களை பற்றி சொல்லுகிறார்கள், ஆடைகளை அணிந்திருக்கிறார்களாம். அது ஆடையாது. நாளை மறுமையிலே இவர்களை அல்லாஹ் நிர்வாணிகளாக எழுப்புவான். நீங்கள் உலகத்திலே ஆடை என்ற பெயரில் நிர்வாணிகளாகத்தானே இருந்தீர்கள், இங்கு மட்டும் என்ன என்று அந்த ஆடைகளை களைந்து நிர்வாணிகளாக அவர்களை எழுப்புவான் என்கிற கருத்தில் எச்சரிக்கையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மக்களுடைய நிலைகளை பார்க்கிறார்கள், மக்களுடைய மனங்களை பார்க்கிறார்கள். கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஹமல அலைன சிலாஹ் ஃபலைஸ மின்னா. யாருக்கும் எதிராக ஆயுதத்தை தூக்காதீர்கள், யாருக்கு எதிராக ஆயுதத்தை தூக்காதீர்கள். கோபத்தை தணித்து கொள்ளுங்கள், நிதானப்படுங்கள். அந்த மாதிரியாக நடக்காதீர்கள். நடந்தால் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மன் ஹமல் அலைன ஸிலாஹ் ஃபலைஸ மின்னா. நமக்கு எதிராக எவன் வாளை தூக்குவானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், இதா மர்ர அஹதுக்கும் ஃபி மஸ்ஜிதினா அவு ஃபி சூகினா வ மஅஹு நபுலுன் ஃபல்யும்சிக் அலா நிசாலிஹா. பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள், கடை வீதிகளுக்கு செல்கிறீர்கள், சென்றால் அம்புகளையும் நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள். ஏன்? பள்ளிவாசல்கள் என்பது அமைதிக்காக. கடை வீதிகளுக்கு சென்று பொருள்களை வாங்கி வியாபாரம் செய்து குடும்ப பலத்துக்காக இல்லையா? அதுதானே இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அம்புகளை எடுத்து சொல்கிறீர்கள். தேவையோ ஒரு கட்டத்திலே அப்படித்தான் இருக்குமானால் அதனுடைய முனைகளை நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள். அந்த முனைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றால் அது யாருடைய உடலையாவது பாதித்துவிடும். எனவே அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். முஸ்லிம்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் கண்ட கெட்ட கெட்ட வார்த்தைகளை கொண்டு மனங்களை புண்படுத்தக்கூடிய, மானங்களை பறிக்கக்கூடிய மாதிரியான எந்த வார்த்தைகளையும் யாருக்கும் எதிராகவும் நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். அப்படி செய்தால் சிபாபுல் முஸ்லிம் ஃபுசூக், மிக பெரும் பாவிகளாக ஆகிவிடுவீர்கள். ஒக்கி தாலுகு, ஒரு முஸ்லிமுக்கு எதிராக ஒருவன் கிளம்பினால், அவன் ஆயுதம் தூக்கினால், சண்டையிட்டால், அவனை மாய்க்க, அவனை அழிக்க, அவனுடைய சொத்தை சேதப்படுத்த என்று நினைத்தால் நீங்கள் நிராகரிப்பாளர்களில் சேர்ந்து விடுகிறீர்கள் என்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்பாலக்கும் வ அராதக்கும் வ அபிஷாரக்கும் அலைக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா என்று சொல்கிறார்கள். இந்த ஹஜ் மாதம் எப்படி புனிதமான மாதமோ, இந்த ஹஜ் நாள் எப்படி புனிதமான நாளோ, இந்த புனித மக்கா எப்படி புனிதமானதோ, அதுபோலத்தான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் பரஸ்பரம் உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய உடல்கள், உங்களுடைய மானங்கள் ஒருவருக்கொருவர் புனிதமானவை. எனவே யாரையும் புண்படுத்துகிற மாதிரியான எந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். ஒருவருக்கொருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக ஒற்றுமையாக இருக்க முடியுமோ அது பற்றி பரிமாறிக்கொள்ளுங்கள். அழகாக அமைதியாக அமர்ந்து பிரச்சனைகள் வளராத அளவுக்கு, வந்துவிட்டால் அந்த பிரச்சனைகளை நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கு சகோதரத்துவத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் வாழக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆக இப்படியெல்லாம் குழப்பங்கள் வரும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அமானிதங்கள் ஒருவரிடத்திலே ஒரு பொருளை அமானிதமாக ஒப்படைத்தால் ஒரு நம்பிக்கையாளர் அதை உரிய முறையில் பாதுகாத்து வைப்பார், உரிய முறையில் உரியவர்களிடத்திலே அதை திரும்ப ஒப்படைப்பார் என்கிற அந்த நம்பிக்கையிலே தானே அமானிதம் என்பது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் அமானிதங்களை உரியவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்கிற அந்த வசனத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அமானிதம் பால்பட்டு
விட்டு போய்விடும். யாரிடத்தில் யாரை நம்பி எதை கொடுக்க என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆக நம்பிக்கையாளர்களை, நம்பிக்கைக்குரியவர்களை தேடி தேடி அலைய வேண்டியதாக இருக்கும். நம் பொருள்களையும் பாதுகாக்க வேண்டும், நம் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும், நம்மில் பலவீனமானவர்களையும் பாதுகாக்க வேண்டும், நம்மில் நோயுற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த கட்டத்திலே நம்முடைய பொருள்கள், நம்முடைய சொத்துக்கள் இவரிடத்தில் இருந்தால் நன்றாக இருக்குமே, இவரோடு வியாபாரம் செய்தால், கொடுக்கல் வாங்கல் செய்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் நினைத்து நம்பி கொடுப்போமே. அப்படி நம்பி கொடுப்பதற்கான ஆட்களே இல்லாமல் போய்விடும். தேடி தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என் அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் நெருங்க நெருங்க, இந்த உலகத்தின் முடிவு நெருங்கி வர வர எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் மக்களத்தில் ஏற்படும் என்பதை சொல்லும்போது வரிசையாக சொல்லுகிறார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கியாமத் நாள் எப்போதோ வரும், நம் காலத்தில் வராது, இரவு வராது, அடுத்த மாதம் வராது, அடுத்த வருஷம் வராது, உங்களுடைய வாழ்நாளில் வராது என்றெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தை இரண்டாக பிரித்தார்கள். அல் கியாமத்து சுக்ரா, அல் கியாமத்துல் குப்ரா. சின்ன கியாமத், பெரிய கியாமத். நீங்கள் மரணம் அடைந்து விட்டால் அப்போதே உங்களுக்கு கியாமத் வந்து விடுகிறது. ஒட்டுமொத்த மனித குலத்தையும் முழுமையாக ஒரே நேரத்தில் எடுத்து விடுவானே, அது பெரிய கியாமத். எனவே உங்களுடைய கியாமத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள் என்கிற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கியாமத்தால் ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் காலம் எப்படி கொண்டிருக்கும் என்றால், ஒரு காலம் வரும், செல்வம் எங்கு பார்த்தாலும் நிரம்பி வழியும். எந்த அளவுக்கு நிரம்பி வழியும் என்றால் வாங்குவதற்கு ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, சில பேர் தங்களுடைய செல்வத்தின் செருக்கை காட்டுவதற்காக மிக பெரும் மாளிகைகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அண்ணாந்து பார்க்கவே முடியாது என்கிற அளவுக்கு அவர்களுக்கு தேவை எதுவோ அந்த அளவுக்கென்று இருக்காது. அவர்களுடைய தேவைகளையும் தாண்டி, குடும்பத்தவர்கள் உறவுகளுடைய தேவைகளையும் தாண்டி மிக பிரமாண்டமான அளவுக்கு எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அந்த மண்ணிலே, அந்த சிமெண்டிலே, அதிலே தங்களுடைய தொகைகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் அவர்களிடத்திலே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் ஒரு பகுதியில் செல்வான், ஒருவருடைய கபரை பார்ப்பான். பார்த்ததுமே அவன் சொல்வான், நான் ஏன் இவ்வளவு நாள் வாழ்கிறேன், எனக்கு வாழ்வதே பிடிக்கவில்லை, ஏன் இவர் மரணித்து விட்டார், இவருக்கு முன்னால் நான் மரணித்து இந்த கபருக்குள் நான் இருந்திருக்கக்கூடாதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு விரக்தி ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட வாழ்வதே விருப்பமாக இருக்கார். அப்படிப்பட்ட விரக்தியற்றவர்கள் நிறைந்திருக்கிற உலகமாக அந்த உலகம் ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல தகூமன்ன ஸாஆ, கியாமத் நாள் என்பது வரும். எப்படி வரும் என்றால், இரண்டு பேர், ஒருவர் வியாபாரம் செய்கிறார், ஒருவர் விற்கிறார், இன்னொருவர் வாங்குகிறார். துணிகளை வாங்குகிறார்கள், விற்கிறார்கள், பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேரம் முடிவடைந்து விட்டது. இப்போது தொகை கைமாற வேண்டும், பொருள் கைமாற வேண்டும், அவ்வளவுதான். இதுக்கு இடையிலேயே கியாமத் வந்துவிடும். ஆக பொருள் வாங்குவதோ விற்பதோ, தொகை வாங்குவதோ, பொருள் எடுப்பதோ நடக்காது, அதற்குள் வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய ஒட்டகத்தின் பாலை கறந்து கொண்டு இருப்பார். கறந்து தன்னுடைய தேவையானவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சென்று கொடுக்கத்தான் செல்வார், குடிக்கத்தான் போவார். அதற்குள்ளேயே கியாமத் வந்துவிடும். ஒருவர் தன்னுடைய தட்டிலே இருக்கிற ஒரு கவள உணவை எடுத்து வாயில் போடத்தான் போவார், வாய்க்குள் சென்றிருக்காது, அதற்குள் கியாமத் வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் தன்னுடைய தொட்டியை செப்பனிட்டு கொண்டிருப்பார், செப்பனிட்டு முடித்திருப்பார், தண்ணி தான் ஊற்ற வேண்டும், அதற்குள் கியாமத் வந்துவிடும். ஆக கியாமத் எப்போது வரும், எப்படி வரும், ஒருவருக்கு எந்த சூழ்நிலையில் வரும், ஒருவருக்கு எந்த நிலை மரணம் வரும், ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு எப்போது பிரிவார், எந்த நிலையில் பிரிவார், எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆக உங்களுடைய கியாமத்தை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கட்டும். எனவே ஃபித்னாக்களால் சூழப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த ஃபித்னாக்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் அன்பான பெருமக்களே, தஜ்ஜாலை பற்றி எச்சரித்தார்கள். தஜ்ஜால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் மறக்காமல் தஜ்ஜாலை பற்றி நாம் பேசுகிறோம், தஜ்ஜாலிடமிருந்து காவல் தேடுகிறோம். ஒமின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னாவிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று கேட்கிறோமே. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அவனுடைய கொடுமைகள் மிக மோசமானது, மிக கொடூரமானது.
ஒவ்வொரு நபியும் வந்த ஒவ்வொரு நபியும் அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து என்னையும் பாதுகாத்து விடு, என் சமுதாயத்தையும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா சோதனைகள் நாங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவ்வளவு நபிமார்களும் கேட்டார்கள் என்று சொன்னார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அந்த தஜ்ஜால் அவன் நரகத்தையும் வைத்திருப்பான், சொர்க்கத்தையும் வைத்திருப்பான். அவனே நரகத்தையும் வைத்திருப்பான், அவனே சொர்க்கத்தையும் வைத்திருப்பான். இதோ இது நரகம் காட்டுவான், இதோ இது சொர்க்கம் என்று காட்டுவான். பார்க்கிற மக்கள் எல்லாம் சொர்க்கத்தை பார்க்கிற போது, அவன் காட்டுகிற சொர்க்கத்தை பார்க்கிற போது அதற்குள் நுழைந்து விட வேண்டுமே என்று முண்டியடித்து கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். அவன் காட்டுகிற அந்த நரகத்தை பார்த்து பயந்த நிலையிலே விரண்டு ஓடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவன் நரகம் என்று காட்டுகிறானே, எதை நரகம் என்று காட்டுகிறானோ அவனுக்கான அடையாளத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். அவன் தன்னை இறைவன் என்று சொல்வான், ஆனால் இறைவன் மிக அழகானவன். அவன் பார்வை மிக அழகான பார்வை, அவன் கேள்வி மிக அழகான கேள்வி. அல்லாஹ் எவ்வளவு அற்புதமானவன். ஆனால் இவனுக்கான அடையாளத்தையும் அல்லாஹ் காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுக்கு ஒரு கண் இருக்காது, அவர் ஒரு கண் இருக்காது, ஒரு கண்ணு தான் இருக்கும், புடைத்து கொண்டு இருக்கும். நான் காஃபிர் என்று அவர்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும். அன்று அந்த காலகட்டத்தில் அவன் வருகிற போது அதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும், பூமியில் வாழுகிற காலகட்டத்தில் படிக்க தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அதை படிக்க தெரியும், வாசிக்க தெரியும். கண் பார்வையற்றவர்களாக இருந்திருந்தாலும் அவர்களுக்கு கண் திறந்து அதை பார்க்கிற நிலை ஏற்படும். எனவே அது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமானிலே தோய்ந்து நிலைத்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத்தான வாழ்க்கைகளை அடியொற்றி நடந்த பெருமக்கள் எவர்களோ அவர்கள் வாசிப்பார்கள், பார்ப்பார்கள், இவனுடைய கண்ணை பார்ப்பார்கள், இவன் நிராகரிப்பாளன், இவன் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவன், இவனிடமிருந்து எல்லா நபிமார்களும் காவல் தேடினார்களே, அப்படிப்பட்டவன் என்று இனம் கண்டு அவனை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், அவன் நரகம் என்று காட்டினானே, அதை அவன் என்ன சொன்னான், இதில் விழுந்து விட்டால் நரகம்தான், ஆனால் இதில் சென்றால் சுபிட்சமாக வாழலாம் என்று அவன் சொல்வான். புரிந்து கொள்ளுங்கள், அவன் காட்டுகிற நரகம் நரகம் அல்ல, அது சொர்க்கம். அவன் காட்டுகிற சொர்க்கம் அது சொர்க்கம் அல்ல, அது நரகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு படி மேலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் நரகம் என்று காட்டினானா இல்லையா, அதை காட்டியதும் நீங்கள் என்ன செய்து வேகமாக போட்டுக்கொண்டு வேகமாக அதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள். அப்படி நுழைந்தால் உங்களுக்கு அது சொர்க்கமாக காட்சி அல்லாத சொர்க்கமாக உங்களை காக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என் அன்பான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சஹீஹுல் புகாரி பாடங்களிலும் சரி, இதற்கு முன்னர் ஓதப்பட்டிருக்கக்கூடிய பாடங்களும் சரி, இந்த தஜ்ஜாலை பற்றிய இன்னொரு செய்தி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் காட்சி தருவான். அப்படி காட்சி தருகிற போது ஒரு நல்ல அடியார் வருவாராம். உதாரணத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த அடியார் வருவார். அந்த அடியார் வந்து சொல்வார், நீதான் அந்த நிராகரிப்பாளன், அந்த பொய்யன், அந்த குழப்பக்காரன் என்று நான் உறுதி சொல்கிறேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்களே, அது நீதான் என்று நான் இப்போது உறுதியாக சாட்சி சொல்கிறேன் என்று சொல்வாராம். அப்படி சொன்னதும் அவன் தஜ்ஜால் சொல்லுவானாம், இவரை நான் இப்போது நரகத்தில் தூக்கி போடுகிறேன். அவன் எதுக்குள்ளே தான் போவான், நரகத்துக்குள்ளே தான் போவான். இப்போது நான் என்ன செய்கிறேன்னு பாருங்க என்று சொல்லிவிட்டு அவரை வெட்டுவானா. வெட்டி விட்டு திரும்ப என்ன செய்வானா, அதுக்கு உயிர் கொடுப்பானா, அவனே செய்வானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார்கள் ஏற்கனவே, இதையும் செய்வான், உயிர்ப்பிக்கவும் செய்வான். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் பிறகு அவன் உங்கள் மீது கை வைக்கிற போது நீங்கள் வெட்டுப்பட மாட்டீர்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அந்த நம்பிக்கையோடு அந்த நல்ல அடியார் அந்த தஜ்ஜாலை பார்த்து சொல்வாராம், நீதான் அந்த குழப்பவாதி, குழப்பக்காரன், இப்போது எனக்கு தெரிகிறது, நான் நம்பிக்கை கொள்கிறேன், உறுதி கொள்கிறேன் என்று சொன்னதும் அந்த மக்களை பார்த்து அவன் கேட்பானாம்,
என்ன கேட்பானாம், நான் இவரை வெட்டுகிறேன், நானே திரும்ப இவருக்கு உயிர்ப்பிக்கவும் செய்கிறேன், போதுமா, உங்களுடைய சந்தேகம்லாம் தீருமா என்று அவன் சொல்வானாம். சரி, நல்லது என்று எல்லோரும் சொல்வார்களாம், அங்கே இருக்கிறவர்கள் சொல்வார்களாம். உடனே அவன் அதை செய்வான். செய்து காட்டியதும் மக்கள் ஒரு வகையான குழப்பத்திற்கு ஆளாகுகிற போது திரும்பவும் அவன் வெட்டுவான். ஆனால் வெட்டுப்படாமல் அப்படியே நிலைத்து நிற்பார்கள். வெட்டுவான் வெட்டுவான் வெட்டுவான், வெட்டி கொண்டே இருப்பான், சோர்ந்து விடுவான் இவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எதற்காக சொல்கிறோம் என்றால், இந்த செய்தியை நீங்கள் ஈமானோடு வாழ்ந்தால், என்னுடைய வழிகாட்டல்களோடு நீங்கள் வாழ்ந்தால், அல்லாஹும் நானும் என்ன வழிகாட்டல்களை உங்களுக்கு தந்திருக்கிறோமோ அவற்றை பேணி நீங்கள் வாழ்ந்தால், எவைகள் விஷயத்திலெல்லாம் உங்களை நான் எச்சரித்திருக்கிறேனோ அந்த எச்சரிக்கைகள் விஷயத்தில் நீங்கள் பொறுப்பாக நடந்து கொண்டால், அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் நடந்து கொண்டால், எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்து கொண்டால், இவனை விட மிக கொடூரமான ஃபித்னா உலகத்தில் ஆகப்போவதில்லை, அவனிடமிருந்தே நீங்கள் பாதுகாப்பு பெற்று விடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என் அன்பான பெருமக்களே, திருமிதியிலே, இப்னு மாஜாவிலே, பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளிலே இடம்பெற்றிருக்கிற இன்னொரு செய்தியை உங்களை கவனத்தில் கொண்டு வருகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத துஹிதல் ஃபை உதிவலா வல் அமானத்து மகனமா வ ஸகாத்து மஹரமா வ துல்லிம லிகைரி தீன் வ அத்தா அர்ரஜுல் இம்ராத்தஹு வ அக்க உம்மஹு வ அதனா சதீகஹு வ அக்ஸா அபாஹு வ லஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித் வ சாதல் கபீலத ஃபாசிகுஹும் وكان زعيم القوم أرذلهم وأكرم الرجل مخافة شره وظهرت القينات والمعازف وشربت الخمور ولعن آخر هذه الأمة أولها فارتكبوا عند ذلك ريحا حمراء وزلزلة وخسفا ومسخا وقذفا وآيات تتابع كنظام ملك قطع سلكه فتتابع أو كما قال النبي صلى الله عليه وسلم. 15 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏழைகளுடைய பொருள்கள் சூறையாடப்பட்டால், அமானிதம் ஒருவர் நம்பி ஒருவர் கொடுத்திருப்பார், அது தனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்று நினைத்துக்கொண்டு, நல்ல வசதி என்று நினைத்துக்கொண்டு, அது தனக்கு கிடைத்த ஒரு வெற்றி பொருளாக நினைத்துக்கொண்டு அந்த அமானிதத்தை தூக்கி கொண்டு சென்று விடுவானே, அப்படிப்பட்ட ஒரு நிலை பரவி விடுமானால், ஜக்காத்தை கொடுக்காமல் காலம் கடத்துகிற நிலை ஏற்படுமானால், அல்லது கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்காமல் குறைத்து கொடுக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குமானால், கல்விகள் கற்கப்படுகிறது, தீனுடைய கல்வி கற்கப்படாத சூழ்நிலை ஏற்படுமானால், தீனுக்காக இல்லாமல் வெறும் உலகத்துக்காக மட்டுமே கற்பது என்கிற நிலை ஏற்படுமானால், ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு விட்டு மனைவியின் பேச்சை கேட்டு தாயை நோக்கடித்தால், அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால், ஒருவன் தன்னுடைய நண்பனை நெருக்கத்தில் வைத்துக்கொண்டு தன்னுடைய தந்தையை ஒதுக்கி வைத்தால், பள்ளிவாசல்களிலே கூச்சல்களும் குழப்பங்களும் சத்தங்களும், அமைதியாக இறைவனை புகழ வேண்டிய அந்த புண்ணிய இடம், சாந்தியும் சமாதானத்தையும் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய அந்த இடம், இறை அருளை நிறைவாக பெற வேண்டிய அந்த இடம், அந்த இடத்திலே தன்னுடைய பதவி, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய பேச்சுவன்மை, தனக்கான ஆளுமை என்பதை காட்டும் முகமாக நான் வைத்தது என் கூட்டம், என் இனம், என் குழு என்கிற அந்த பார்வையிலே சத்தங்கள் அதிகமாகமானால், உலக பேச்சுகள் மிக அதிகமாக வந்து அது பற்றியே பேசிக்கொள்ளக்கூடிய நிலை வந்து விடுமானால், ஒரு சமூகத்துக்கு ஒரு பாவியாக பாவம் செய்யக்கூடியவனே தலைவனாக வந்துவிட்டால், அவன் வந்துவிட்டால், ஒரு சமூகத்துக்கு மிக மட்டமானவன் தலைவராக வந்துவிட்டால், ஒருவன் மதிக்கப்படுகிறான், எதுக்காக? அவன் நல்லவன், பண்பாளன், கண்ணியமானவன் என்பதற்காக அல்ல, இவனை கண்ணியப்படுத்தாவிட்டால் நமக்கு கேடு செய்துடுவானே அதுக்காக. ஆக அவனை கண்ணியப்படுத்துவார்கள், அதில் அவன் குளிர் காய்வான், அவன் உச்சி குளிர்ந்து போயிடுவான். ஆனால் நீங்கள் எதற்காக கண்ணியப்படுத்துகிறீர்கள்? அவனுடைய ஞானத்துக்கா, அவனுடைய பண்பாட்டு நலனுக்கா, அவனுடைய சமூக சேவைக்கா,
அவருடைய ஒழுக்க வாழ்க்கையின் உச்ச நிலைக்கா, அவர் நல்ல பண்பாளன், நல்ல குடும்பத்தில் அழகான பாரம்பரியத்திலே சிதைவித்தனமாக வாழ்ந்தவன், வாழுகிறவன் என்பதற்காகவா? இல்லை. அவனை புகழ்ந்தாதானே நமக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற நினைப்பு அதிகமாக ஆகிவிடுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாடகிகளும் நாட்டியக்காரிகளும் ஆடல் பாடல்கள் கூத்து கும்மாளர்களும் வாத்திய கருவிகளுடைய ஓசைகளும் கலந்து இப்படிப்பட்ட பாடகிகளும் நாட்டியக்காரிகளும் நம்மிலேயே உருவாகி விடுவார்களானால், இப்படிப்பட்ட நிலை வருமானால், மது அருந்துவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்ததை கடந்து மது குடிப்பது சர்வசாதாரணமாக நம்மில் பரவி விடுமானால், பின்வரக்கூடிய சமுதாயத்தவர்கள் முன்னோர்களை பழிக்கிற, முன்னோர்களை கேவலப்படுத்துகிற, முன்னோர்களுடைய சேவைகளுக்கு, அர்ப்பணிப்புகளுக்கு, தியாகங்களுக்கு, அவர்களுடைய மார்க்க ஞானத்திற்கு, அவர்களுடைய தீர்க்க தரிசனத்துக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் அவர்களை சர்வசாதாரணமாக மிக கேவலமாக பேசக்கூடியவர்களாக உள்ளவர்கள் பரவி விடுவார்கள். ஆனால் இப்படி 15 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இவைகள்லாம் நடந்தால் என்ன நடக்கும்? சுபிச்சமா, சந்தோஷமா, அமைதியா, சாந்தியா, சமாதானமா, கண்ணியமாவா நீங்கள் வாழ்வீங்க? வாழ மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக என்ன நடக்கும் தெரியுமா? சிவப்பு காற்று வீசும், பூமி சொரிகிற, உள்வாங்குகிற நிகழ்வு நடக்கும், நில நடுக்கங்கள் ஏற்படும், கல் மழை பொழியக்கூடிய நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட நிலை ஏன் கழுதைகளைப் போல, நாய்களைப் போல, பண்டிகளைப் போல உருமாற்றம் செய்யப்படக்கூடிய நிலையும் ஏற்படும். பல வகையான கோர நிகழ்வுகள் நடக்கும். ஒரு முத்து மாலை அது அருந்து விட்டால் ஒன்று விழும்போது அடுத்தடுத்து விழுகிறதா இல்லையா? அதுபோல் அடுத்தடுத்து தொடராக சோதனைகளும் மிகப்பெரிய குழப்பங்களும் பாதிப்புகளும் உங்களுக்கு அதிகமாக வந்து தீரும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை திருமிதி போன்ற பல்வேறு நூல்களிலே நாம் அறிகிறோம். என் அன்பான பெருமக்களே, ஃபித்னாக்கள் எப்படிப்பட்டது இருக்கிறது என்று விலாவாரியாக நாள் கணக்கிலே சொல்லிக் கொண்டிருக்கலாம். குறுகிய இந்த நேரத்தில் இந்த செய்திகளை நாம் நமக்குள் பரிமாறிக்கொள்கிறோம். இன்று நாம் சோதிப்போம். இன்று நம்முடைய சோதனைகளை பற்றி ஒரு பரிசோதனை நமக்குள் செய்து கொள்வோம். சுய பரிசோதனை நாம் செய்து கொள்வோம். சுய விமர்சனம் நாம் செய்து கொள்வோம். நமக்குள்ளே நாம் எப்படிப்பட்ட குழப்ப நிலைகளே ஆயிருக்கிறோம். ஒரு காலத்தில் இருந்தது மார்க்க அறிவு நிறைந்த ஊர், புண்ணிய ஊர் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு நிலை. சமுதாயம் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை இருந்தது. நமது தலைமைத்துவத்துக்கு, மத்தியஸ்தத்திற்கு ஓடோடி வருவார்கள் மற்றவர்கள். இவர்களிடத்தில் நாம் வந்தால் காரியம் தீரும், இவர்களிடத்தில் பொருள்கள் கொடுத்தால் உரிய முறையில் வந்து சேரும், இவர்களிடத்தில் நாம் கொடுக்கல் வைத்தால் நேர்மையாக செய்வார்கள், இவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், பித்தலாட்டம் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையிலிருந்து மாறி இருக்கும். இவர்கள் பரிசுத்தமானவர்கள், ஒழுக்கமானவர்கள், ஆடையாலே, அவர்கள் பாவனையாலே, அவர்களுடைய பழக்க வழக்கத்தாலே, அவர்களுடைய பண்பாடுகளாலே இங்கிதமானவர்கள், நளினமானவர்கள், மென்மையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட காலகட்டம் போய் கரடுமுரடானவர்களாக இருக்கிறார்களே. மிக கரடுமுரடான வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் பயன்படுத்துகிறார்களே. இவர்களுக்கும் அவர்களுடைய மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லையே. திருக்குர்ஆன் இப்படி அவர்களுக்கு சொன்னதா? திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அவர்களுக்கு சொன்னார்களா? எப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து மற்றவர்களாம் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கிறோம், குழப்பங்களை பார்க்கிறோம். குர்ஆனை ஓத வேண்டிய அந்த மன உள்ளம் வாகி குர்ஆனுடைய வாசகங்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை, இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை எழுத வேண்டிய, பேச வேண்டிய, பரிமாற வேண்டிய நம்முடைய தாய்க்குளங்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கிறது? ரீல்ஸுகளிலே தங்களை முழுமையாக, நெட்டிலே தங்களை ஒப்படைத்துக் கொண்டு அவர்கள் பார்க்கிற காட்சிகள், பாடுகிற பாடல்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள் எந்த அளவுக்கு, அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்களாக நடிகர்கள் முன்னாலே போய் நின்று அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை கட்டி ஆலிங்கனம் செய்து அவர்களுடைய கைகளை முத்திட்டு, என்ன மகானா, எந்த புனிதமானவரா, இறையருள் பெற்றவரா, அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்தை பெற்றவரா, இவரோடு சோபத் தோழமை கொள்வதன் காரணத்தால் நம் பாவங்கள் அளிக்கப்படுமா, நமக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எங்கெங்கோ யார் யாரோ செய்வார்கள் என்று நாம் நினைத்தோம்.
ஆனால் இங்கு நமக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்கேயோ நடக்கிறது, யாரோ செய்கிறார்கள் என்று இருக்க வேண்டாம். நம் சமுதாயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிற கொஞ்ச நேரம் தூங்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அந்த தூக்கம் கலையுது. சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே என்று கதறினார்களே. சஹீஹுல் புகாரி நினைக்க ஓதுனமே, யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கடந்த கால நிகழ்வுகளாக இருக்கட்டும், கசப்பான நிகழ்வுகளாக இருக்கட்டும், நாம் அதிலிருந்து தௌபா தேடியா அய்யுஹல்லதீன ஆமனு தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நம்பிக்கையாளர்களே, பரிசுத்தமாக நீங்கள் என்னிடத்தில் மீண்டு வாருங்கள், உங்களை ஆவி அரவணைக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. அந்த நிலையிலே, இந்த நிலையிலிருந்து மாறி நாம் எப்படி மாற வேண்டும்? குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் செய்திகளை கையில் எடுக்க வேண்டும். மகான்களுடைய இறைநேச செல்வர்களுடைய நல்ல தோழர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை கையிலே எடுக்க வேண்டும். அதையே பரிமாற வேண்டும். அப்படி நம்முடைய சிறுவர்களை வாண்டுகளை சுவனத்து சிட்டுக்குருவிகளாக இருக்கவர்களை நாம் அப்படிப்பட்ட நிலையில் வார்த்தெடுத்தால் அந்த சிறுபிராயத்திலிருந்தே ஏற்படக்கூடிய அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படியே பெரியவர்களாக வர வர, வாலிபர்களாக வர வர, திருமணம் முடித்தவர்களாக வர வர அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் உருவாகும். மகத்தான மாற்றம் எழுச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. ஃபித்னாக்களிலிருந்து குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக, நம்முடைய நாவையும் பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் அருள் நிறைந்த மஜ்லிஸுகளிலே அடிக்கடி ஒன்று கூடுகின்றவர்களாக, அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டக்கூடியவர்களாக, இதற்காக பாடுபடுகின்ற மக்களாக வல்ல அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டவனாக, என் அன்பான பெருமக்களே, இன்றைய நாள் சிறப்பிற்குரிய நாள். நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றலாக அமைந்த, அவர்களுடைய உயரிய பாரம்பரியத்தில் வருகை தந்த கண்ணியத்திற்குரிய இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய புண்ணிய நினைவு தினம் இது. இந்த ரஜபு மாதத்திலே தான் 29 தான், அப்போது ரஜப் மாதம் கடைசி நாள். அந்த நாளிலே தான் வல்ல அல்லாஹ்வை நோக்கி அவர்கள், மறுமையை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். ஹிஜ்ரி 50 அவர்கள் பிறந்தார்கள். இது நாம் தெரிந்திருக்கிற வரலாறு. 150 ஹிஜ்ரி 150 அவர்கள் இந்த பூமிக்கு வருகை தந்தார்கள். 2ஆம் நூற்றாண்டின் மத்திய நிலை. அன்பான பெருமக்களே, இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவர்கள் வாழ்ந்து 80 பிறந்து 150 அல்லாஹ்வை நோக்கி பயணித்தார்கள். அல் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே ஆண்டிலே தான் இமாமுல் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, தீனுடைய செய்திகளை, வழிகாட்டல்களை மனித குலத்துக்கு 70 ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இமாமை தன் பக்கம் அழைத்து கொள்கிற போது, அடுத்து அந்த பணிகளை பொறுப்பெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இடைவெளி விடாமல் அந்த ஆண்டிலேயே தந்து விடுகின்றான். வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே சற்று கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதே ஆண்டு 150 பிறந்தார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்த அதே நாளிலே பிறந்தார்களா, அந்த ஆண்டிலே பிறந்தார்களா என்கிற கருத்து வேறுபாடு. ஆனால் எல்லோரும் ஏகோபித்திருக்கிற முடிவு அந்த ஆண்டிலேயே பிறந்தார்கள் என்பது. இமாமுல் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த வரலாற்றின் சுருக்கங்களை தான் இந்த புண்ணிய நாளிலே, நினைவு நாளிலே நமக்குள் நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். அன்பான பெருமக்களே, வல்ல அல்லாஹ் அவர்கள் பிறப்பதற்கு அவன் தேர்வு செய்த புண்ணிய பூமி காசா. அந்த காசாவுதான், பலஸ்தீனத்தான்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த மண்ணிலே பிறந்தார்களோ அந்த மண்ணிலேயே அல்லாஹ் அவர்களை கொண்டு வருகிறான். என் அன்பான பெருமக்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிருபை செய்தான். காசாவிலே அவர்கள் பிறக்கிறார்கள். அது ஒரு புண்ணிய பகுதி. பலஸ்தீனம் புண்ணிய பகுதி. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா புண்ணிய பகுதி. அந்த பகுதியை அவர்களை தோற்றுவிக்கிறான். ஆனால் அடுத்து அவர்களுடைய குடும்பத்திலே விழக்கூடிய பேரிடி, அவர்களுடைய தந்தை இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நம்முடைய இமாம் அவர்களுக்கு 2 வயது இருக்கிற போதே அவர்கள் தந்தையை தன் பக்கம் எடுத்துக்கொள்கிறான். தாயார் கணவரை இழந்து, பிள்ளை தந்தையை இழந்து இந்த நிலை. ஆனாலும் ஏதாவது சொத்து பத்துகளை கொஞ்சம் விட்டு சென்றிருந்தால் அதை வைத்து பிள்ளையை கரை சேர்க்கலாம், தன் வாழ்க்கையும் ஓட்டிக்கொள்ளலாம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் எப்படி வைத்தான் என்றால், தந்தை இத்ரீஸோ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்வந்தர் இல்லை, ஒரு சாமானிய குடும்பத்தில் உள்ளவர், சராசரி குடும்பம், அன்றாட செலவுகளுக்கே திண்டாட்டம். இப்படிப்பட்ட நிலைதான். இந்த நிலையில்தான் 2 வயது உள்ள இந்த பிள்ளையை அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையில் ஆக்கினான். இந்த நேரத்தில் தாயார் அவர்கள் பிறந்தது எங்கே? காசாவிலே பிறந்தார்கள் இல்லையா? தாயாருக்கு சொந்த ஊர் பலஸ்தீன் கிடையாது. தாயாருக்கு சொந்த ஊர் பலஸ்தீன் கிடையாது, யமன். யமனை சார்ந்த தாயார். யமனிலே அஸ்து என்கிற ஒரு கோத்திரம் இருக்கிறது. அஸ்து என்கிற கோத்திரம், அந்த கோத்திரத்தில் வந்தவர்கள். இந்த அஸ்து கோத்திரம் என்பது இருக்கிறதே, இது அரபுலகத்தில் அரபிய பாரம்பரியங்களில் 2 பெரிய பாரம்பரியங்கள் இருக்கிறது. ஒன்றுக்கு பேர் அதுனான், இன்னொன்றுக்கு பேர் கஹத்தான் என்று சொல்வார்கள். இந்த அதுனான் என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இந்த அதுனான் என்பது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பாகிறது. இந்த கஹத்தான் என்பது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பாகிறது. இந்த அஸ்து கோத்திரத்தில், இந்த கஹத்தான் கோத்திரத்தின் ஒரு பிரிவு தான் அஸ்து கோத்திரம். அந்த அஸ்து கோத்திரத்தில் வந்தவர் தான் ஷாஃபி இமாமுடைய தாயார். இந்த அஸ்து கோத்திரத்துக்கும் கூட ஒரு உயர்ந்த பேர் உண்டு, ஒரு சிறப்பு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அஸ்து கோத்திரத்தை பற்றி சொல்லும்போது, அஸ்து என்பது அசதுல்லாஹி ஃபில் அர்லி என்று சொன்னார்கள். இந்த மண்ணிலே பூமியிலே அல்லாஹுவின் சிங்கம் என்று சொன்னார்கள் அஸ்து கோத்திரத்தை பற்றி என்கிற இந்த செய்தியை தபுரானி என்கிற பெருநூலிலும் இமாம் அஸ்ஃபஹானி அபூ நஈம் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஹில்யத்துல் அவுலியா என்கிற பெருநூலிலும் பார்க்கிறோம். ஆக அஸ்து என்கிற கோத்திரம் அல்லாஹ்வின் திருத்தூதரால் உயர்த்தி சொல்லப்பட்ட ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்து வந்த தாயார் தான் ஷாஃபி இமாமுக்கான தாயார். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து சொல்லப்பட்ட கோத்திரமாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த கோத்திரம் இருக்குது, ஹாஷிமி கோத்திரம். அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இல்லை. யாரு? தாயார். ஆனால் தந்தையோ முஹம்மத் பின் இத்ரீஸ் என்று சொல்கிறோமே, இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ, அவர்கள் எந்த கோத்திரம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குறைஷி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். எனவே தாயார் தாம் பொருளாதார வசதியில் பின்தங்கியவராக இருந்தாலும் யமனுக்கு செல்லவில்லை, தம் பிள்ளையை கொண்டு செல்லவில்லை. என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய கணவர், பிள்ளையின் தந்தை எந்த புண்ணிய நகரத்தை சார்ந்தவரோ, பாரம்பரியத்தை சார்ந்தவரோ, அங்கே கொண்டு சென்று விடுவோம். ஏழ்மை இருக்கட்டும், ஏழ்மை மேட்டர் இல்லை, நமக்கு இருக்க வேண்டிய இடம், நம்முடைய பிள்ளை எங்கே செல்ல வேண்டும், எப்படி உயர வேண்டும் என்கிற அந்த கற்பனை இருக்கிறது அல்லவா. அதனாலே அந்த இடத்திலேயே தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு நேராக மக்காவுக்கு சென்று விட்டார்கள். அந்த மக்காவிலே சென்று அந்த பிள்ளையை கஷ்டத்தோடு வளர்க்கிறார்கள் என்பதை அறிகிறோம். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் பேர் என்ன? அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிப் இருக்கிறார்களே பாட்டனார், அவர்களுக்கு வாப்பா பேர் என்ன? ஹாஷிம். ஹாஷிம் அவர்களுக்கு உடன் பிறந்த ஒரு தம்பி இருந்தாங்க. அந்த தம்பி பேர் முத்தலிப். அப்துல் முத்தலிப் வேறு, முத்தலிப் வேறு.
அப்துல் முத்தலிபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார், முத்தலிபு பாட்டனாரின் சிறிய தகப்பனார், தந்தையின் தம்பி முத்தலிப். இந்த ஹாஷிமுடைய தம்பி, இந்த 2 பேரும் இருக்கிறார்களே, 2 பேருமே அப்துல் முத்தலிபுக்கு உள்ளவர்கள் தான். அப்துல் முத்தலிபுக்கு வாப்பா, அப்துல் முத்தலிபுக்கு சாச்சப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா பனு ஹாஷிம் ஓ பனுல் முத்தலிப் வாஹிதுல் என்று சொன்னார்கள். ஹாஷிமுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் முத்தலிபுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் 2ம் ஒன்று தான் என்றார்கள். அதிலிருந்து என்ன சட்டம் வந்து விடுகிறது என்றால், ஹாஷிமுடைய பிள்ளைகளாக இருக்கிற யாராக இருந்தாலும் முத்தலிபுடைய பிள்ளைகளாக யார் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஜக்காத்து ஹராம். ஜக்காத்து வாங்குவது ஹராம், சதக்கா வாங்குவது ஹராம். நன்கொடை அன்பளிப்பு தான் வாங்கலாம். இப்போது வாங்க, நம்ம இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிடைய வாப்பா யார்? இத்ரீஸ். அப்படியே நேராக போனால் எங்கே போய் சேருது என்று சொன்னால், அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து, அப்துல்லா வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கடந்து, அவங்களுடைய வாப்பா அப்துல் முத்தலிப் அவங்களை கடந்து, அந்த அப்துல் முத்தலிபுடைய சாச்சப்பா சொன்ன முத்தலிபு அந்த லைனில் தான் வர்றாங்க. ஆக நம்முடைய ஷாஃபி இமாம் அவர்களும் ஜக்காத்து பெற முடியாது, சதக்கா பெற முடியாது. அவர்களுக்கு ஜக்காத்து கடமையானால் ஜக்காத்து கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும். ஆனால் ஜக்காத்தை வாங்கலாமா, சதக்கா வாங்கலாமா? கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய, இப்போ பாருங்கள், இந்த தாயாரை பாருங்கள் எப்படி வளர்த்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம் பிள்ளை எந்த கோத்திரத்தும் வந்தாரோ அதுக்குள்ளவராக அவர் ஆகணும் என்கிற ஒரு நிலைக்கு அந்த தாயார் அவர்களை கொண்டு சென்று அழகான முறையில் வளர்த்து, தன்னுடைய பிள்ளை யார் யாரிடத்திலெல்லாம் போய் கால் மடித்து அமர்ந்து அவர்களிடமிருந்து ஞானங்களை கல்விகளை பெற்று அதை உரிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மிகச்சிறந்த கல்விமானாக உயர வேண்டும் என்கிற அந்த பேரவா அந்த தாய்க்கு வந்ததால் தான் தன்னுடைய கணவரை இழந்தும் பிள்ளையை எங்கே கொண்டு போகல, தன்னுடைய சொந்த நாட்டுக்கு யமனுக்கு கொண்டு போகவில்லை. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியசாலி. இப்படிப்பட்ட ஒரு நிலை. அன்பான பெருமக்களே, நம்முடைய இமாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய அடுத்த செய்திகளை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற செய்தி என்னவென்றால், 7 வயதாகும் போதே அவர்கள் ஹாஃபிஸாக ஆகிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாது. 7 வயதாகும். என்ன பசி, சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, ஒழுங்கான வயிற்றுப்பாடுக்கு இருக்காது, தேவையானதை அருந்த முடியாது, நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியாது, வாகன வசதிகள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்படியானால் எவ்வளோ நாள் பசியாக இருந்திருக்கலாம், எவ்வளோ நாள் தாக்கத்தில் இருந்திருக்கலாம். யார் யார் தான் உணவு கொடுத்து கவனிச்சிருந்திருப்பா, என்னதான் கவனித்திருந்தாலும் தாய்க்கு ஒழுங்காக கவனிக்க முடியாத ஒரு நிலை. இதெல்லாம் தாயும் கவனிக்க இல்லை, அதை பற்றி அலட்டி கொள்ளலை, பிள்ளையும் அதை பற்றி அலட்டி கொள்ளலை. அந்த பிள்ளைக்கும் கல்வியினுடைய தாகம், குர்ஆனோடு உள்ள அந்த தொடர்பினுடைய அந்த வேகம் எந்த அளவுக்கு நான் வேகமாக ஓதி 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 அல்லாஹு அக்பர் 7 வயசுலேயே ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க. சரி, 7 வயதில் ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க. 10 வயசுக்குள்ளே அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அவங்களுடைய உஸ்தாத் இருக்காங்கல்ல, யார்? இமாம் மாலிக் மதஹப்னு சொல்கிறோம்ல, அந்த இமாம், அந்த மாலிக் இமாமுடைய முவத்தா என்ற, அப்போ புகாரி இல்லை, அவங்க காலத்தில் புகாரி இல்லை, வசையில் புகாரி கிடையாது, முவத்தா தான். ஹதீஸு கலைகள் நூல்களே ஆக உயர்ந்த முதலிடம் பெற்றது அன்று முவத்தா என்று இருந்தது. அந்த முவத்தாவுடைய மொத்த ஹதீஸுகளையும், ஹதீஸினுடைய வாசகங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஹதீஸிலும் இடம் பெற்றிருக்கிற மாலிக் இமாமிடமிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் எத்தனை பேர் வருமோ, இப்படி எத்தனை ஹதீஸுகளில் வருமோ அத்தனை பேர்களையும் சனதுகளுடைய தொடர்புகளையும் அதையும் சேர்த்து முழுமையாக 10 வயசிலேயே மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, மனப்பாடம் பண்ணாங்க. சரி, மனப்பாடம் பண்ணுவதாக இருந்தால் இப்போ நமக்கு என்ன இருக்குது? நம்ம இப்போ என்ன வைக்கிறோம்? நோட்டு புக்கு கையில் வச்சுருக்கோம், கித்தாபு கையில் இருக்குது, ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறாங்க, உதவி செய்கிறதுக்கு பல ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன என்று பார்க்கிற போது 4 வகையான நிகழ்வுகளை பார்க்குறோம். ஒன்று, எங்கெங்கே தோல் கிடைக்குதோ அந்த தோலை தனித்தனியாக எடுத்து அதை சேர்த்து வச்சு காய வைத்து
அதில் எழுதுறது. அடுத்து அரசு அலுவலகங்கள் இருக்கும்ல, அங்கே போனால் அங்கே வந்து தஸ்தாவேஜுகள் பல பத்திரங்கள் எழுதுவாங்களா இல்லையா, அதெல்லாம் அன்றைக்கி ஒரு பக்கத்தில் எழுதுவாங்க. ஒரு சீட்டுனா ஒரு பக்கம் எழுதுவாங்க, இன்னொரு சீட்டு காலியாக இருக்கும்ல, அதையாக பார்த்து தேடி தேடி எடுத்து அதை தொகுத்து அதில் எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது அதுக்கு தோதுவாக அந்த ஆஃபீஸ் எப்போல்லாம் திறந்துருக்குன்ற டைம் பார்த்து அங்கே போய் அதை வைத்து அதில் எழுதுறது. அதுக்கடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் அறுக்கப்படக்கூடிய இடங்கள்ல அந்த இடம் எப்போல்லாம் அறுப்பாங்கன்னு பார்த்து அந்த டைமுக்கு அங்கே போய் அவங்க ஒரு பானை மாதிரி வச்சுருந்தாங்க வீட்டில். அங்கே போய் அங்கே இந்த ஒட்டகத்தினுடைய மாடுனுடைய ஆட்டினுடைய அந்த தோலில் இருக்கும், அதில் ஒட்டகத்தினுடைய அந்த எலும்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை எடுத்து வந்து அதை இங்கே வைத்து சேர்த்து வைத்து அதில் எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக ஒன்று தோல், அடுத்து பேப்பர் அவுராக்கு, அடுத்து எலும்பு. இதுவும் கிடைக்காத ஒரு கட்டம். மாலிக் இமாம்கிட்ட போய் உட்கார்ந்துருக்காங்க மாணவராக. மாலிக் இமாமுக்கு ஒரு 2 பேர் 3 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 400 500 600 பேர் தான் மாணவர்களை உட்கார்ந்துருப்பாங்க. உங்களுடைய சபை அப்படி தான் இருக்கும். அந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை. மாலிக் இமாம் உட்கார்ந்துருக்க அமர்றக்கூடிய அந்த ஒரு கட்டம் இருக்குல்லவா, அதையும் பார்த்தா அல்லாஹு அக்பர், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவோம். மாலிக் இமாம் வரும்போதே அவர்கள் நறுமணம் பூசி குளித்து வந்து நறுமணம் பூசி நல்ல உடைய ட்ரெஸ் போட்டு தலப்பா கட்டி அப்படி ஒரு கண்ணியமாக அங்கே உட்கார்ந்துருப்பாங்க, வக்காராக உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபை. அந்த சபையில் சின்ன பிள்ளையும் வந்து உட்கார்ந்துருக்கு, பெரிய பெரிய ஆட்களாக உட்கார்ந்துருக்காங்க. எல்லோரும் அவங்க பேப்பர்களை வைத்திருக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு ஹதீஸாக சொல்ல அந்த அறிவிப்பாளர்களுடைய பேர்களோடு அவங்களுடைய வாப்பா பேர், மகன் பேர், அவங்களுடைய உஸ்தாதுகள் ஆசிரியர்கள் பேர், மாணவர்கள் பேர் எல்லாவற்றையும் சொல்லி புரியுதா எல்லோரும் எழுதுகிறாங்க. ஹதீஸ்களையும் வாசகங்களையும் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் பார்த்துட்டாரு, அதில் உட்கார்ந்துருக்க ஒரு ஆள் இவங்க ஷாஃபி மாங்க. என்ன அவங்கள்ட்ட அந்த மாதிரி தோலும் இல்லை, பேப்பரும் இல்லை, எலும்பும் இல்லை. அங்கே பேப்பர் தான் கொண்டு வருவாங்க, அதுவும் இல்லை. சும்மா வெறுமனை உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு விரலை வைத்துக்கிட்டு இப்படி கையில் இப்படியே எழுதிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நாள் இல்லை, 2 நாளில் ஒரு வாரமாக இது நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவர் பார்த்தார், பொறுத்து பார்த்தார். மாலிக் இமாம்கிட்ட சொல்லிட்டார், ஷேக் இந்த பையன் வந்து செஞ்சிட்ருக்கிறத பாருங்க. என்னப்பா? மாலிக் இமாம், பா என்ன செஞ்சிட்ருக்கா? மழையாக கண்ணீர் வருது. உஸ்தாத் பேப்பர் இல்லை, கஷ்டம், அடிச்சிருவாங்களோ, திட்டிடுவாங்களோ, துரத்தி விட்டுருவாங்களோ, இந்த ஞானங்கள்லேருந்து நம்ம மஹரூம் ஆகிடுவோமோ, தடுக்கப்பட்டுருவோமோ, அந்த பயத்தில் இல்லை. ஆனால் அவங்க சபையில் உட்கார்றது பெரிய பாக்கியம், அதெல்லாம் மிஸ் பண்ண முடியாது. சரி, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? இந்த வரலாறு இப்படி எழுதிக்கிட்டே இருந்த. அது என்னது? ஒரு வாரமாக நீங்கள் பாடம் நடத்துனீங்கல்ல, எத்தனை ஹதீஸ்கள் நீங்கள் சொன்னீங்க, அதை வேணா இப்போ கேளுங்க. அல்லாஹ்வுடைய அருளால் ஒன்று விடாமல் நான் சொல்கிறேன். மொத்த கூட்டமும் ஸ்தம்பிச்சு. அப்படியா? சொல்லுவியா நீ? ஆமாம், சொல்லு பார்ப்போம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு வாரமாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எத்தனை ஹதீஸுகளை அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்களோடு வழித்தொடர்களோடு ஒன்று விடாமல், தந்தை பெயரை மாற்றாமல், மகன் பெயரை மாற்றாமல், ஆசிரியர் பெயரை மாற்றாமல், முன்பின் இல்லாமல், சரிக்கு சரியாக ஒரு தவறு கூட இல்லாமல் ஆரம்பத்தில் தொட்டு அன்றைக்கு இந்த விசாரணை நடக்கிற இடம் நேரம் வரையிலையும் எத்தனை ஹதீஸுகளை சொன்னார்களோ அத்தனை ஹதீஸுகளையும் ஒன்று விடாமல் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பான பெருமக்களே, அடுத்து இன்னொரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்கிறது. அதான் பெரிய ஆச்சரியமானது. ஒரு ஆள் வந்து ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்குறாங்க. யார் இடத்துல? மாலிக் இமாம் இடத்துல.
மாலிக் இமாம் தான் அன்றைக்கி இமாம் தலைவர். ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்குறாங்க. அந்த மார்க்க தீர்ப்பை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சிடுறாங்க. சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஷாஃபி இமாமுக்கு, சின்ன பிள்ளைக்கு, இந்த தீர்ப்பு பொருத்தமானதாக இல்லையே அப்படின்னு ஓடுது மனசுக்குள்ளே. மெதுவாக அப்படியே அமைதியாக போய் அவரை போய் சந்திச்சு, நீங்கள் உஸ்தாதிட்ட கேட்டீங்கல்ல, அது என்ன கேள்வி? பையனை பார்க்குறாங்க, சின்ன பிள்ளை, இல்லைப்பா என்ன விஷயம் இல்லை அதை சொல்லுங்கண்ணே. அதை சொல்கிறாங்க. உஸ்தாத் தீர்ப்பு ஒன்று சொன்னாங்கல்ல, ஆமாப்பா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை சொல்கிறாங்க. தீர்ப்பு இப்படி இல்லை, சரியான தீர்ப்பு வேறு, நீங்கள் உஸ்தாத் சொல்லுங்கள். அவருக்கு ஒரு ஆச்சரியம், சின்ன பையன் இப்படி சொல்கிறாரு, என்ன நேராக வந்துட்டார். செய்தியை சொல்கிறார். தம்பி முகமது பின் இத்ரீஸ் எந்திரிங்க. ஆமாம், என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் பதில் சொன்னீங்க. ஆனால் அந்த பதில் அவ்வளோ பொருத்தமாக இல்லை. அதனால் நான் அவர்கிட்ட மெதுவாக சொன்னேன். அவர் புறவு உங்கள்கிட்ட கேட்பாருன்னு பார்த்தா இங்களே வச்சு உடச்சி விட்டார் ஆன்ட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் குறைன்னு சொல்லியே என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹதீஸ் நடத்துனீங்கல்ல, ஒரு பெரிய லிஸ்ட்டு நடத்துனீங்களே, அதில் இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு அதுதான் பதில். நீங்கள் தான் சொல்லி தந்த ஹதீஸு இப்படி தான் இருக்கணும். நான் அதை இங்கே விளக்க முடியாது, நேரம் இடம் தராது. அல்லாஹ்வின் நல்லா உலமா கட்ட அதை கேட்டுக்கொள்ளுங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, சொல்லுங்களேன். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். விளக்கம் உடையவர்களிடத்தில் உங்களுக்கு விளக்கம் இல்லை, கேளுங்க, கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. சபையில் வந்தோம், உட்கார்ந்தோம், கேட்டோம், போனார், செய்தியே சொன்னார், மார்க் போடுவோன்லாம் வராதிங்க. நம்ம என்ன நினைக்கணும் என்றால், இந்த மஜ்லிஸில் நாம் அமருவதால் நாம் பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், நம்முடைய தர்ஜாக்கள் உயர்த்தப்பட வேண்டும், எல்லா வகையான குழப்பங்களிலிருந்து நம்ம சமுதாயம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய அறியாமை நீங்கி அறிவுலகத்தில் உயர வேண்டும், நமக்கு எல்லா வகையான அல்லாஹுடைய அருள் பாக்கியங்கள் ஒட்டுமொத்தமாக கிடைக்கணும், தெரியாத விஷயங்கள் தெரியணும், அவங்கள தேடுதல் நமக்கு வரணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாங்க. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். இல்லையா? அப்போ சொல்கிறாங்க, இந்த ஹதீஸில் இதுதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் புகாரிலே இருக்குது. சரியா? ஆமாம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதை பார்த்தோன்னே ஆமாம், அவருக்கு அந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு ஷாஃபி மாமாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மாமனுக்கு வாங்க. தான் எழும்பி தன்னுடைய இருக்கையில் அவளை உட்கார வைத்து, இன்றிலிருந்து நீங்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக சமுதாயத்தில் உங்களை நான் அடையாளப்படுத்துகிறேன் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கல்விமானாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய கல்விகளை கொடுத்தான். என்னென்ன விஷயங்களெல்லாம் கற்க வேண்டுமோ, அது என்ன நூல்கள், அந்த நூல்களுடைய பட்டியலை சொல்வதற்கான நேரம் இல்லை. சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு சில நூல்கள். உம்முன்னு ஒரு கிதாப் இருக்குது. கிதாப் பேர் என்ன? கிதாபுல் உம்மு என்பது. இந்த கிதாபுல் உம்மு என்கிற இந்த நூல் இருக்கிறதே, இந்த நூலுக்கு விரிவுரை எழுதியிருப்பவர்கள், அதிலிருந்து சட்டம் எடுத்தவர்கள், அதிலிருந்து அள்ளியவர்கள் அப்படின்னு எடுத்தாலே 4000 பேரை தாண்டுது. அந்த அளவுக்கு கிதாபுல் உம்மு என்பது எத்தனை பெரிய பெரிய நிபுணர்கள், மார்க்க விற்பனர்கள், மிகப்பெரும் ஜூரிகள், மிகப்பெரும் ஸ்காலர்கள் இருந்தார்களோ அவர்கள்லாம் அந்த உம்முக்குள்ளே போய் நுழைந்து அந்த விஷயங்கள் எடுத்தாங்க. சஹீஹுல் புகாரி மாதிரி அவங்களும் ஒரு ஹதீஸ் கிதாப் எழுதினாங்க, முஸ்னது ஷாஃபிஈ அப்படின்னு சொல்லிட்டு. குர்ஆனுக்கான தஃப்சீர் தனியாக ஒன்று எழுதினாங்க, மிக பிரமாண்டமான அளவுக்கு. ஹதீஸுகளை ஒன்றுக்கொன்று மோதுவது போன்று தெரிகிற அந்த ஹதீஸுகளை எல்லாம் லிஸ்ட் எடுத்து, அது மோதாத அளவுக்கான சரியான வழிகாட்டல் என்ன என்பதை சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைகள், கல்விமான்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இஃப்திலாஃபுல் ஹதீஸ் அப்படின்னு தனி கிதாபு எழுதினாங்க. போய்கிட்டே இருக்க அப்படியே. மாலிக் இமாம் அவர்களோடு அவர்களுக்கு எந்தெந்த ஹதீஸ்களிலெல்லாம் மாற்று கருத்துக்கள் வந்தன அப்படி தனி கிதாப்.
இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இன்னொரு மாணவர் உண்டு, முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று. சரியா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள். அதில் முதல் மாணவர் இமாம் அபு யூசுப், இரண்டாம் மாணவர் இமாம் முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி. இந்த முஹம்மது பின் ஹசன் ஷைபானி இமாம் ஷாஃபிக்கு உஸ்தாத். அங்கேயும் டச்சு தொடர்பு, இமாம் அபு ஹனீஃபாவோட தொடர்பு. இமாம் அபு ஹனீஃபாவுடைய இல்மெல்லாம் அவங்களுடைய மாணவர் இமாம் முஹம்மது பின் ஹசன் ஷைபானி வழியாக இமாம் ஷாஃபி அவர்களுக்கு கிடைக்க, பின்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்தெந்த ஹதீஸுகளிலெல்லாம் தன்னுடைய உஸ்தாத் இமாம் முஹம்மது பின் ஹசன் அவர்களுக்கும் மாறுபடுகிறார்களோ அது பற்றியும் தனியான கிதாப். அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஹினுடைய சட்டங்களையே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பயணங்கள் வைத்தாங்க. பக்தாதுக்கு போனாங்க, மிஸ்ருக்கு போனாங்க, யமனுக்கு போனாங்க, மக்கா மதீனாவுக்கு போனாங்க, ஈராக்குக்கு போனாங்க. இப்படி பல்வேறு நாடுகளுக்கு பயணம். அது மட்டுமல்ல, சன்மார்க்க சட்ட திட்டங்கள் எடுப்பதற்கான மூலாதாரங்கள்னு சொல்லுவோம்ல, குர்ஆன் என்று சொல்லுவோம், ஹதீஸ் என்று சொல்லுவோம், ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய ஒன்றுபட்ட இஜ்மாங்கிற முடிவு சொல்வோம், வேறுபட்ட இரண்டு நிலைகள் உள்ள கியாஸ் என்று சொல்லுவோம், அனுமானங்கள் என்று சொல்லுவோம், யூகங்கள் சட்டங்களை எடுப்பது அந்த கியாஸ் என்று சொல்வோமே, அது இது சம்பந்தமாகவும் தனி நூலை எழுதினாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்படி உசூலுல் ஹதீஸ் என்றும் உசூலுல் ஃபிக்ஹ் என்றும், ஹதீஸுக்கான அடிப்படைகள் என்றும் ஃபிக்ஹுக்கான அடிப்படைகள் என்றும் இந்த மாதிரியான நூல்களையும் சமுதாயத்துக்கு வழங்கிய பெருமைக்குரியவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அது மட்டுமா, அதையும் தாண்டி என்ன செய்தார்கள் தெரியுமா? அரபுலகத்தில் அரேபிய பகுதியில் ஹிஜாஸ் பகுதியிலே ஒரு கோத்திரம் உண்டு. அந்த கோத்திரத்துக்கு பேர் ஹுதைல் என்று சொல்வார்கள். இந்த ஹுதைல்ங்கிற கோத்திரம் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அன்று ஒரு பெயர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? அஃப்ஸஹுல் அரப். அரபுகளிலேயே மிகவும் இலக்கிய தரமாக பேசுகிறவர்கள். ஹுதைல் கோத்திரம் இருக்குதே, அந்த கோத்திரம் அரபிய கோத்திரத்திலேயே ரொம்ப இலக்கிய தரத்தோடு பேசக்கூடியவர்கள். இந்த அணி இலக்கணம், யாப்பி இலக்கணம்ன்றலாம் சொல்லுவோமா இல்லையா? அதில் கை தேர்ந்தவர்கள் யார்? இந்த ஹுதைல் கோத்திரம். இந்த ஹுதைல் கோத்திரம் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்கன்னு பார்த்து அங்கே போய் ஒரு 2 வருஷம் இருந்து அரபு மொழி புலமை, அரபு மொழியிலே ரொம்ப ஹை நிலையில் புலமை, அந்த புலமை பெற்று கவிதை வடிக்கிறவர்களாக கிதாபுகளே இருக்குது. தீவானுல் இமாம் அஷ்-ஷாஃபிஈ என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய காப்பியங்கள், காவியங்கள், எதுகை மோனைகளோடு ஏற்ற இறக்கங்களோடு அடுக்கு தொடர்களோடு அரபியை வச்சு விளையாடி இருப்பாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதுக்கு தீவான், பல தீவான் இருக்கிறது. அது பல்வேறு தலைப்புகள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த தலைப்புகள்லாம் சாதாரணமான தலைப்புகள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நற்குணங்கள், எந்தெந்த உயர்ந்த குணங்கள் மனித குலத்துக்கு தேவை என்று சொன்னார்களோ அவைகளையெல்லாம் கவிதை வடிவிலே வடித்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நஃப்ஸோடு போராடுவது எப்படி, இது சார்ந்த கவிதைகள். அல்லாஹுடைய விதிகள் எந்த அளவுக்கு நம்மை கட்டுப்படுத்துகின்றன, அதுக்கு எப்படி நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், கலா மால் கலா அப்படிங்கிற தலைப்பில் கவிதைகள். மால் ஐயாம், வரலாற்று நாட்கள், ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கும்லவா, அந்த வரலாற்று நாட்கள், அது சந்தோஷமான நாட்களோ துக்கமான நாட்களோ, இந்த நாட்களை பற்றிய செய்திகள், வரலாற்று நிகழ்வுகள், இதையும் கவிதைகளாக வடித்திருக்கிறார்கள். ஃபிராக்குல் அஹிப்பா, உயிருக்குயிரான நண்பர்களை நாம் இழந்துவிட்டால் நம்முடைய மனநிலை ஒரு வகையாக இருக்குமா இல்லையா? அந்த நிலையிலே நாம் எப்படி அல்லாஹ்வின் நம்பிக்கையோடு நாம் அதை சமாளிக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். நாம் சில நேரங்களில் நமக்கு உகப்பானவர்களை இழந்துட்டோன்னு சொன்னால் துடிச்சு போயிடுவோம், நம்மளே படுத்துருவோம், நமக்கு மனசு வர மாதிரி போயிடுவோம், சேஞ்ச் ஆகிற கூட சூழ்நிலை கூட உருவாகிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிடும். அந்த கட்டத்திலையும் நம்ம எந்த அளவுக்கு நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. அதே மட்டும் அறிவுக்கு அறிவு 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 என்று சொல்லியே நாத்திகம் பேசி, நாத்தலும் பேர நாத்திகம் பேசி இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியான இறை நம்பிக்கை ஊட்டுவது சார்ந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். அஸ்ஸதீகுல் மிசாலி, உதாரணமான நமக்கு எல்லா வகையிலும் முன்மாதிரியான நண்பர்கள் இருப்பார்கள்.
வாழ்விலே அவர்களுடைய சில சிறப்பம்சங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நண்பர்கள் யார் யார், என்ன மாதிரியான நண்பர்களை எல்லாம் நாம் நமக்கு தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், இது சார்ந்த கவிதைகளையும் எழுதியிருக்கிறார்கள். ஹுப்பு துன்யா, உலக மோகத்தில் நீ வீழ்ந்தால் அது கடைசியில் எங்கே கொண்டு போய் சென்றுவிடும், சேர்த்துவிடும், எச்சரிக்கையை இருந்து கொள்ளுங்கள் என்று மறுமை நினைவூட்டக்கூடிய பல்வேறு கவிதைகளை வடித்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் எல்லா துறைகளிலும் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், ஹதீஸ் கலையா, ஃபிக்ஹ் கலையா, ஃபிக்ஹுடைய மூலாதாரங்களா, ஹதீஸுடைய மூலாதாரங்களா, சன்மார்க்க சட்டத்திட்டங்களா, குர்ஆனுடைய விரிவுரைகளா, கவிதைகளா, இப்படி எல்லா துறையிலும் முத்திரை பதிப்பவர்களாக இப்படி ஒரு இமாம், தன்னிகரில்லாத ஒரு இமாம் என்று சொல்லப்படக்கூடியவர் என்று நாம் சிந்தித்தால், நம் தலையை உயர்த்தினால் நம் கண் முன்னால் காட்சி தருகிறவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். என் அன்பான பெருமக்களே, இவ்வளவு சிறப்புகளும் மேன்மைகளும் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்களாம், எப்படி சொல்லியிருக்கார்கள் பாருங்கள், நான் எனக்கு தெரிந்த செய்திகளை சொல்லுகிறேன், எனக்கு கிடைத்த செய்திகளை சொல்லுகிறேன், எனவே அது என்னோடு தொடர்புபடுத்தி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள், தவறுகளும் இருக்கலாம், யாராவது தவறுகளை கண்டுபிடித்தால் உடனே எனக்கு சொல்லி திருத்தி விடுங்கள், நாளை மறுமையிலே நான் அல்லாஹ்வின் முன் நின்றுவிடக்கூடாது. இவ்வளவு பணிவு, இவ்வளவு பணிவு. அல்லாஹ் அக்பர். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர், எப்படிப்பட்ட ஒரு மாணவர், அவர்கள் தந்திருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கான. ஒரு மாணவரை சொல்கிறேன், இமாம் அஹ்மது பின் ஹம்பல். இந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நேரடி மாணவர். அந்த நேரடி மாணவர் சோதிக்கப்பட்டார்கள், பல்வேறு சோதனைகள் ஆளாக்கப்பட்டார்கள் இல்லையா? அப்படி சோதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில், அது ஒரு பெரிய அளவுக்கு எகிப்தில் நடைபெற்றது, அது நீண்ட வரலாறுக்குள் போக முடியாது. அந்த காலகட்டத்தில் இமாம்கள் சோதிக்கப்பட்டார்கள் மன்னர்களால். அப்படி மன்னர்களால் சோதிக்கப்படுகிற போது 3 வகைப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஒரு வகை அந்த மன்னர்களை எதிர்த்து நின்றார்கள், நின்று அடி வாங்கினார்கள், அப்படி ஷஹீதாக ஆனார்கள். இன்னொரு வகைப்பட்டவர்கள் அவர்கள் நாடு கடந்து ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். இன்னொரு வகைப்பட்டவர்கள் உயிருக்கு பயந்து அந்த மன்னருடைய பேச்சை கேட்டுக்கொண்டார்கள். கல்புக்குள்ளே அவன் செய்கிறது தப்புன்னு தெரியும், உயிர் பாதுகாப்புக்காக. இப்படி 3 வகைப்பட்ட இமாம்கள் இருந்தார்கள். இதில் முதல் நிலையிலே இருந்தவர்கள் யார் என்றால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த மன்னனுக்கு எதிராகவே நிலைத்து நின்றார்கள், அடி வாங்கினார்கள், சாட்டை அடி வாங்கினார்கள், சிறைப்பட்டார்கள். யார்? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த மன்னன் இறந்து போனான், அடுத்த மன்னன் வந்தான், அவனும் அதே நிலையை செய்தான், அவன் இறந்து போனான். அடுத்த மன்னன் வந்தான், 3வது மன்னன் வந்தான், அவனும் அதே இது செய்தான். 4வது மன்னன் வந்தான், இவன் பார்த்து கொஞ்சம் இறக்கப்பட்டு யாரை கொஞ்சம் விடுவிக்கிறேன்னு சொன்னான். உங்களை விடுவிக்கிறேன், ஒன்றே மட்டும் எனக்கு செஞ்சுருங்கோன்ட்டான். என்னப்பா செய்யணும்னு சொன்னான். நான் சொல்கிறத கேட்டுக்கிறேன்னு நீங்கள் சொல்லிடுங்க, இந்த மன்னர் சொல்கிறத கேட்டுக்கிறேன்னு நீங்கள் சொல்லிடுங்க, அது மட்டும் பொதுவங்களை நான் விட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லைல்ல. அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க, ஏப்பா முதல்ல 3 பேர் போனான்ல, அவன் ஒன்றை விட நல்லவன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கேன். அதுக்கு பிறகு சொன்னாங்க, சரி இப்போ போனால் வீட்டுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு விடுதலை பண்ணிட்டான். யார்? 4வது மன்னர் விடுதலை பண்ணிட்டான். விடுதலை பண்ணதுக்கு பிறகு அவங்கள சந்திக்கிறதுக்காக பல பேர் வர்றாங்க. பார்த்தீங்களா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்கிறதுக்கு வர்றாங்களே, அப்படி வரும்போது உற்சாகத்தை எடுத்துட்டு கையை பிடிச்சி மாணக்கா செஞ்சோமா இல்லையா, பிடிச்சிட்டாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் உடம்புலாம் வழியாக இருக்குது, தொழாதிய அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே போனவங்க அங்கே இருந்து கொண்டு அவங்க எழுதினாங்க 35,000 ஹதீஸுகளை கொண்ட முஸ்னது அஹ்மது. அப்போ எழுதுனது அந்த முஸ்னது அஹ்மதை தந்தை இமாம் அஹ்மது பின் ஹம்பலை சமுதாயத்திற்கு வழங்கியவர்கள் நம்முடைய ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நன்றி கடனாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, மா ஸல்லைது ஸலாத்தன் முந்து 40 சனத்தன் இல்லா தஅவுது லிஷாஃபி. அல்லாஹ் அக்பர். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, 40 வருடங்களாக நான் தொழுதுட்டு வரும்போதெல்லாம் ஒரு தொழுகையை பிடிச்சிட்டேன், என் உஸ்தாத் ஷாஃபி இமாம் அவர்களுக்கு நான் துவா செய்யாமல் நான் எழுப்புறது இல்லை. அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இமாமுனா ஷாஃபிஈ, எங்கள் இமாம் ஷாஃபிஈ
கஷம்ஸி லித்துன்யா வகல் ஆஃபியத்தி லின்னாஸ். உலகத்துக்கு சூரியன் எப்படி தேவையோ, மனிதர்களுக்கு எப்படி ஆஃபியத்து தேவையோ, அல்லாஹ்வின் அடியார்களுடைய சீரான வாழ்வுக்கு இமாம் ஷாஃபிஈ தேவை என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இமாம் அலி இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மா ரஅய்து அஅலம பி கிதாபில்லாஹ் மின் அஷ்-ஷாஃபிஈ. அல்லாஹ்வுடைய வேதத்தை இமாம் ஷாஃபி அளவுக்கு மிக்க விளங்கிய ஒருவரையும் நான் பார்த்ததே இல்லை என்று இமாம் அலி இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இப்படியே சன்மார்க்க செய்திகளை சொல்ல, அதை எழுத, அதற்காக தேட, அதற்காக பயணிக்க, பாடங்கள் நடத்த, இதிலேயே தன்னுடைய பெரும்பகுதி நாட்களை கழிக்க, ஒழுங்கான உணவு இல்லைதான், ஒழுங்கான படுக்கை இல்லைதான், ஒழுங்கான தூக்கம் இல்லைதான். ஆனால் அவர்கள் யாரு? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்ன சொன்னார்கள்? துனியாவுக்கு சூரியனைப் போல, மனிதர்களுக்கு ஆஃபியத்தை போல என்றார்களா இல்லையா? எனவே தன்னுடைய ஆஃபியத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, தன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று அவர்கள் தேடவில்லை. இந்த உம்மத்தினுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும், இந்த உம்மத்து ஆஃபியத்தோடு, உடல் ஆஃபியத்தோடு, மன ஆஃபியத்தோடு, சிந்தனை ஆஃபியத்தோடு, ஈமான் ஆஃபியத்தோடு, இறை அருள் ஆஃபியத்தோடு வாழ வேண்டும் என்கிற தேட்டம் எப்படி கருணையே உருவான ஹாத்தமுன் நபி வாழ்ந்தார்களோ அதன் வழித்தோன்றலும் அப்படியே சிந்தித்தார்கள். அதனாலே இதிலேயே பெரும்பகுதி நாட்களை செலவிட்ட காரணத்தாலே அவர்களுக்கு மூல நோய் வந்து அதன் ரணத்தால், அதன் இரத்த ஓட்டத்தால் எந்த அளவுக்கு உடல் உபாதைகள் பாதிக்கும். ஆனாலும் அந்த கட்டத்திலும் செய்திகளை சொல்வதில், இறைவனை தொழுவதில், அமல்களில் ஈடுபடுவதை, மக்களை வழிநடத்துவதில், தனக்கு இது நடக்கிறது, இப்படி இருக்கிறது என்று எங்கேயும் சென்று அங்கலாய்க்கவில்லை. வருகின்ற மக்களை எல்லாம் வரவேற்று அவர்களுக்கு சன்மார்க்கத்தின் செய்திகளை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். என் அன்பான பெருமக்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிலையிலேயே மிகவும் பாதிக்கப்பட்டு இந்த ரஜபு மாதத்தின் புண்ணிய 29ஆம் நாளில் அல்லாஹ்விடத்திலே, வெள்ளிக்கிழமை அப்போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என் அன்பான பெருமக்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கனவிலே கண்ட ஒரு மனிதர் அவர்களிடத்திலே கேட்கிறார், இமாம் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கைஃப அஸ்பஹ்த, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நான் இந்த மக்களை விட்டும் பிரிகிறேன், பிரிந்து விடுகிறேன். ஆனால் அல்லாஹுவை நெருங்குகிறேன், அல்லாஹுவை நெருங்குகிறேன், அல்லாஹுவை நெருங்குகிறேன். அல்லாஹ் எனக்கு உயர்வை தருவான் என்று சொல்கிறார்கள். மரதுல் மௌத்தின் போது, மௌத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கிற போது ஒருவர் கேட்டபோது அவர்கள் சொன்னது என்னவென்றால், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா? என்னுடைய நஃப்ஸு அது என்னென்ன செயல்களை செய்ததோ, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய செயல்களை செய்ததா, நரகத்துக்கு செல்லக்கூடிய செய்கைகளை செய்ததா என்று ஏங்குகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை நோக்கி பயணிக்கிறேன், இந்த உலகத்தை விட்டும் நான் பயணப்படுகிறேன், எனக்கு அல்லாஹ்வின் அருளே தேவை என்று சொன்னவர்களாக அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்கிற அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி வாழ்ந்தால் உயர்வு பெறுவோமோ, பாதுகாப்பு பெறுவோமோ, அந்தஸ்து பெறுவோமோ, ஈமானிய வலிமை பெறுவோமோ, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, நல்ல உயர்தரத்துக்கு இருக்க வேண்டுமோ, இருக்கலாமோ, அதற்கு அழகான ஒரு வடிவமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் நமக்கு முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கிற போதே தாயினுடைய கனிவான பழக்கத்தால், பண்பாட்டால் உயர்ந்து நின்று, ஞானங்களோடு நின்று, ஆசான்களோடு சேர்ந்து
கால்மடித்து அமர்ந்து செய்திகளை உள்வாங்கி உள்ளத்தை பக்குவப்படுத்தி தாய்க்கும் தந்தைக்கும் சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் புகழ் சேர்த்து இந்த உம்மத்துக்காகவே வாழ்ந்த அந்த பெருமகான்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான் புண்ணியமான இந்த மஜ்லிஸை அமைத்திருக்கிறார்கள். 99 ஆண்டுகளாக நாம் பிறக்காத காலகட்டத்திலே யாரெல்லாம் இந்த சிந்தனைக்கு கொண்டு வந்து அல்லாஹ்வின் திருத்தூதர் சொல்லியிருக்கிற எச்சரித்திருக்கிற இந்த ஃபித்னாக்கள் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டுமே, இமாம் ஷாஃபியை போல இந்த உயர்ந்த மக்கள் தோன்ற வேண்டுமே, குர்ஆனோடு சுன்னாவோடு தொடர்பு கொள்ள வேண்டுமே, சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் அந்த பாதையிலே அடியெடுத்து வைத்து ஈமானில் நிறைந்தவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டுமே என்கிற அந்த ஏக்கத்தோடு தான் 99 ஆண்டு காலங்களாக இதை நடத்துவதற்காக அன்று ஆரம்பித்து அவர்களுடைய தூய்மையான அந்த இஹ்லாஸான எண்ணத்தால் இன்றும் நாம் இந்த சபைக்குள் வந்து அந்த அருளை அடைய வேண்டும் என்கிற தேட்டத்தோடு ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் இந்த உன்னதமான இந்த சிறப்பான மஜ்லிஸுகளிலே நாம் கலந்து கொள்ளவும் பயன் பெறவும் அள்ளி செலவழிக்கவும் ஒன்று கூடவும் யார் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமோ அதற்காக பாடுபடவும் நிர்வாகம் செய்யவும் பொறுப்பேற்கவும் ஒருவருக்குள் ஒத்துழைக்கவும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நல்ல இணக்கத்தோடும் விட்டு கொடுத்து உயர்ந்த தன்மையோடு எல்லா வகையான கசப்புகளையும் மறந்து அன்பு சகோதர சகோதரிகளாக பின்னி பிணைந்து அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் 100ஆம் ஆண்டை கொண்டாடுகிற பாக்கியமானவர்களாக நாம் அமைந்து விட்டால் அது பெரும் பாக்கியம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சூழலை தந்தருள்வானாக என்று துஆ செய்வதோடு இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நாளை துஆவுடைய அபூர்வ துஆவுடைய தினம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் என்னுடைய பாசத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரிய என்னுடைய மச்சான், தந்தை வழியிலும் தாய் வழியிலும் சிறந்தவர்கள் ஹாமிது லப்பை ஆலிம் முத்தப்பா சையீத் அஹமது முத்துவாப்பா ஆலிம், இந்த வழித்தோன்றலே வரக்கூடிய என் அன்பு மச்சான் முத்தஹமது ஆலிம் மஹ்லரி ஹஃபிலஹுல்லா சனஹுல்லா அவர்கள் துவா ஓத அந்த துவாவிலே கரைந்து ஆமீனை உறக்கச் சொல்லி அதன் மூலமாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இரட்சிக்கப்பட்டு நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நாளையும் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக. ஓதக்கூடிய அந்த ஆலிம் பெருந்தகைக்கு அந்த நிலையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலையும் பிசகாமல் மிக அழகான முறையிலே ஓதி நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஈர்த்து நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு நம்முடைய ஈமான உள்ளத்தில் நிரப்பி ஒளியேற்றக்கூடிய அளவுக்கான அந்த துவாவாக பரிணமிப்பதற்கு அல்லாஹு தஆலா பேருதவி செய்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக இந்த புண்ணிய சபையிலே யார் யாரெல்லாம் எந்தெந்த நாட்டத்திட்டங்களோடு வருகை தந்திருக்கிறார்களோ யார் யார் மறைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்து ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. மருத்துவமனையிலே எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலிருந்து மருத்துவமனையில் கஷ்டங்கிருந்து யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவாயாக, எங்கள் உறவுகளை காப்பாற்றுவாயாக, எங்கள் சந்ததிகளை காப்பாற்றுவாயாக, எங்கள் மூத்தவர்களை காப்பாற்றுவாயாக, எங்கள் பெண்களை பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் சக்திகளை இழந்திருக்கிறார்களோ இழந்த சக்திகளை அவர்களுக்கு நீ கொடுத்து இது போன்ற மஜ்லிஸ்களுக்கு மீண்டும் உற்சாகமாக வரக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் அவர்களுக்கும் தந்தருள்வாயாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். யா ரப்பி பில் முஸ்தஃபா بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم
كرمي ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. يا رقيب يا كريم يا حليم يا شافي يا كريم يا رقيب يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم الله 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 لا إله إلا هو الحي القيوم الله لا إله إلا هو يا حي يا قيوم 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 برحمتي نستغيث يسري شاني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا رحيم يا ودود يا رحيم يا ودود هو الغفور الودود العرش المجيد فعال لما يريد يا نور يا جليل يا نور يا جليل وصل على جميع الأنبياء المرسلين وعلى ملائكة المقربين وعلى عبادك الصالحين وعلى آل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். மாநபியின் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 29 19/1/2026 திங்கட்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மணிமொழிகளுக்கான விளக்க உரையையும் இன்று விசேஷ நாள் இமாம் நம் மதஹபுக்குரிய சட்டமேதை ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவு நாளாக இருப்பதால் அவர்களது வாழ்க்கை வரலாற்று சரித உரையையும் வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள். ஐக்கிய சமாதான பேரவையின் தலைவர், தென்காசி அல் ஃபுர்கான் அரபிக் கல்லூரியின் முதல்வர் நிறுவனர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் உஸ்தாத் TMN ஹாமித் பக்ரி ஆலிம் மம்பை அவர்கள். தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை அறியத்தருகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு மக்ரிபு தொழுகைக்கு பிறகு மின்ஹத்துல் பாரி மௌலிது மஜ்லிஸ் நடைபெறும். புனிதர் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது மாதிஹுல் புகாரி அல்லாமா அல்ஹாஜ் அல் ஹாஃபில் முஹம்மது இஸ்மாயிலுன் நஹ்வியுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் யாத்தளிக்கப்பட்ட மின்ஹத்துல் பாரி ஃபி மிதஹத்தில் புகாரி எனும் மௌலிது ஷரீஃபும் அல் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதான சிறப்புமிகு பைத்தும் ஓதும் மஜ்லிஸ். இதற்கு நமது மஜ்லிஸினுடைய துணைத் தலைவர் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் KS ஹிலர் முகமது ஆலிமுல் ஃபாசி அவர்கள் தலைமை ஏற்க அல்ஹாஃபில் SH முஹம்மது சாலி SK அவர்கள் கிராத் ஓத அல்ஹாஜ் கம்பல் பக்ஸ் SH பாக்கர் சாஹிப் BSc அவர்கள் துஆ ஓதி நிறைவு செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை அபூர்வ துஆ தினம் ரஜபு பிறை 30/1/2026 செவ்வாய்க்கிழமை. நாளை அதிகாலை 5:50 மணிக்கு அல்ஹாஜ் அல் ஹாஃபில் SA ஷேக் அல்ஜி ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் அவர்கள் கராத் ஓதி மஜ்லிஸை தொடங்கி வைக்க அண்ணல் நபிகள் கோமானின் அமுத மொழிகளாம் அல் ஜாமியு சஹீஹுல் புகாரி ஷரீஃபின் நிறைவு பகுதி ஓதி நிகழ்ச்சிகள் தொடங்கும். நேய நபியின் தூய மணிமொழிகளுக்கான மாண்புரையை காலை 8:45 மணி அளவில் வழங்குகிறார்கள் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் நஹ்வி AM முஹம்மது இப்ராஹிம் ஆலிம் மஹ்லரி BBA அவர்கள் கௌரவ ஆசிரியர் அல் அஸ்ரார் ஆன்மீக திங்களிதழ். காலை 9:30 மணிக்கு கூட்டு துஆவின் சிறப்புகள் குறித்த விளக்கத்தை தருகிறார்கள் நமது மஜ்லிஸின் தலைவர், காயல் நகர ஜமாஅத்துல் உலமாவின் தலைவர், அருள்சுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியின் தலைவர், குருவித்துறை பள்ளியின் துணைத் தலைவர், மதரசா ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் உஸ்தாத் சாவண்ணா பாதுல்லா சாப் ஆலிமுல் ஃபாசி அவர்கள்.
காலை 10-15 மணிக்கு மதரசா ஹாமிதியாவின் ஆசிரியர், காயல் நகர ஜமாத்துல் உலமாவின் துணை செயலாளர் மௌலவி அல் ஹாஃபில் இன்ஜினியர் BA முகமது உக்காஷா ஆலிமுல் ஃபைசி அவர்கள் நிகழ்ச்சி அறிமுகம் செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் காலை 10:30 மணிக்கு புனித மக்கா ஷரீஃப் முஃப்தி அல் இமாம் மௌலானா சயீத் அஹமது இப்னு ஜெய்னி தஹலான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட ஹத்முல் புகாரி ஷரீஃப் எனும் ஏற்றமிகு அபூர்வ துஆ பிரார்த்தனையை தமிழ் மொழிபெயர்ப்புடன் ஓதி மஜ்லிஸை நிறைவு செய்யும் நிகழ்ச்சி. அபூர்வ துஆவை நம்முடைய ஹாமிதியா இணையவழி ஹிஃபுல் பிரிவு ஆசிரியரும் அபுதபி காயல் நலமன்றத்தின் துணைத் தலைவரும் அபுதபி முஹம்மதியா மதரசாவின் நிறுவனரும் முதல்வரும் ஆன மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் AS முத்து அஹமது ஆலிம் மஹல்லரி அவர்கள் ஓதி மஜ்லிஸை நிறைவு செய்வார்கள். இவ்வாறாக அபூர்வ துஆ நிகழ்ச்சிகள் நிறைவுறும். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் நாளை அபூர்வ துஆவுக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்பதை அன்புடன் அறிய தருகின்றோம். அபூர்வ துஆவை முன்னிட்டு சில முக்கியமான அறிவிப்புகளை அறிய தருகின்றேன். வழமையான அறிவிப்புகள் போல கேட்டும் கேட்காமலும் கடந்து விடாமல் தயவு செய்து முழுமையாக கவனித்து ஒத்துழைப்பு வழங்க அன்புடன் வேண்டுகிறோம். நமது மஜ்லிஸில் நாளை அபூர்வ துஆவை முன்னிட்டு இடை ஏற்பாடுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முறையாக செய்யப்பட்டு வருகிறது. ஆண்களுக்கு இந்த மஜ்லிஸ் முழுக்கவும், அதே போல் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய குருவித்திரைப்பள்ளி மைதானம், அதுபோல் முத்துவாப்பா தைக்கா தெரு இட நெருக்கடி ஏற்பட்டால் அதனைத் தொடர்ந்து சொலக்கார் தெரு வரை நாம் இட ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். பெண்களுக்காக பெண்கள் ஹல்கா, பின்புற மைதானம், முத்துவாப்பா தைக்கா, அதன் பின்புற வளாகம், ஈக்கியப்பா தைக்கா, ரைஸ்மில் மைதானம் ஆகிய இடங்களில் இட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் குப்பைகளையோ கட்டுமான பொருட்களையோ போடாமல் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குப்பையை எங்கு போட்டாலும் தவறு. குறிப்பாக இந்த நாட்களில் தயவுசெய்து இந்த இடங்களை சுத்தமாக வைக்க ஒத்துழைக்குமாறு அந்த பகுதிகளில் உள்ள இல்லத்தாருக்கு அன்பாட வேண்டுகோளை வைக்கின்றோம். கட்டுமான பொருட்களை குவித்து வைத்திருப்பவர்கள் தயவுசெய்து நாளை ஒரு நாளுக்காவது அதனை ஒதுக்கி வைத்து ஒத்துழைக்க அன்புடன் வேண்டுகிறோம். வாகனங்களையும் நிரந்தரமாக தங்கள் வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருக்கக்கூடியவர்கள் நாளை வெளியூர் மக்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு உங்களது வாகனங்களை வேறு இடங்களில் மாற்றி வைத்து ஒத்துழைக்க அன்புடன் வேண்டுகிறோம். இங்கே நம்முடைய மஜ்லிஸில் இயலாத நிலை மக்களுக்காக ஏராளமான நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது. ஆண்கள் பகுதியிலும் பெண்கள் பகுதியிலும் இயலும் நிலையில் உள்ளவர்கள் அல்லாஹ் உங்களை இன்னும் சிறப்பாக்கி வைப்பானாக. நீங்கள் தரையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை முழுமையாக அவதானிக்குமாறும் இயலாத நிலை மக்களுக்காக நீங்கள் நாற்காலிகளை ஒதுக்கி கொடுக்குமாறும் உங்களை பணிவோடு வேண்டுகிறோம். இட நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வரக்கூடியவர்கள் விரிப்பு, பேப்பர் போன்றவற்றை கொண்டு வந்து உங்களது இருக்கைகளை நீங்களே தயார் செய்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அதுபோல உண்டியல், உள்ளூர் வீட்டு உண்டியல் இப்பொழுதே கூட்டம் குவிய தொடங்கிவிட்டது. நிறைய பொறுப்பாளர்கள் இருந்து வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உள்ளூர் வீட்டு உண்டியல் வைத்திருப்பவர்கள் இன்று மாலைக்குள் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உண்டியல், நன்கொடை, நேமிஷை பொருட்களை அதற்குரிய பொறுப்பாளர்களிடம் முறையாக அலுவலகத்தில் மட்டும் வந்து நேரடியாக ஒப்படைத்து ரசீதை பெற்றுக்கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். துஆவுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் நம் சபை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களது பங்குகளை உறுதி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். நம்முடைய மஜ்லிஸுக்கு நன்கொடை வழங்குவதற்காக, காணிக்கைகளை வழங்குவதற்காக இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப QR கோடும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மஜ்லிஸின் பந்தல் வளாகங்களில் ஆங்காங்கே அவை அச்சிடப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கும். அதிக தொகைகளை காணிக்கையாக செலுத்துவோர் அந்த QR கோடுடைய ஸ்கிரீன்ஷாட்டை கொண்டு வந்து அலுவலகத்தில் கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். பெண்கள் பகுதியில் ஆண்களோ, ஆண்கள் பகுதியில் பெண்களோ செல்வதற்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அறியாத நிலையில் வெளியூர் மக்கள் சென்றாலும் அவர்களுக்கு நளினமாக எடுத்துச் சொல்லி அவர்களை ஆண்கள் பகுதியிலும் பெண்களை பெண்கள் பகுதியிலும் அமரச் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல ஆண்கள் பகுதியில் பெண்களுக்கோ, பெண்கள் பகுதியில் ஆண்களுக்கோ கடை வைக்க அனுமதி கிடையாது. இதை கட்டாயமாக பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீறி கடையை காரணம் சாட்டி வேறு பகுதிகளில் ஆண்கள் நுழைந்தாலோ, பெண்கள் பகுதியில் ஆண்களோ, ஆண்கள் பகுதியில் பெண்களோ வந்தால் அவர்கள் ஏற்பாட்டு குழுவினரால் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை அன்புடன் அறிவித்தருகின்றோம். குழந்தைகளை கூடுமானவரை அழைத்து வராமல்
இருக்க அன்புடன் வேண்டுகிறோம். ஒருவேளை அழைத்து வந்தே ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் குழந்தைகளையும் உங்களது உடைமைகளையும் நீங்களே முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளுமாறும் கடைசி நேரத்தில் காணாமல் விட்டு தவிக்காமல் இருந்து கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டுகிறோம். அதுபோல ஆங்காங்கே பொருட்களை யாரேனும் விட்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பொருட்களை கண்டெடுத்தவர்கள் யாரிடமும் எவரிடமும் கொடுக்காமல் அலுவலகத்தில் ஒப்படைத்தால் உரியவர்கள் கேட்டு வரும் பொழுது அவை கொடுக்கப்படும். தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இவை வெளியூர் விருந்தினர்களுக்காக சிறப்பு ஏற்பாடு. எனவே உள்ளூர் மக்கள் கூடுமான வரை வெளியூர் மக்களுக்கு அந்த தண்ணீர் பந்தலையும் மோர் பந்தலையும் விட்டு கொடுக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அதுபோல நமது மஜ்லிஸின் எல்லா துறைகளுக்கும் எல்லா ஏற்பாடுகளுக்குமாக வரவேற்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது பெயர் பட்டியல் மஜ்லிஸின் அலுவலகத்திற்கு வெளியே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. மஹல்லாவாசிகள் அந்த பெயர்களை பார்த்து உங்களது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொதுமக்கள் யாவரும் வரவேற்பு குழுவினருக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க அன்புடன் வேண்டுகிறோம். அனுமதி இல்லாமல் கடை நடத்தக்கூடாது. அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே கடை போட உரிமை உண்டு என்பதையும் அன்புடன் அறிய தருகின்றோம். கடைகளுக்கு நாற்காலிகளை தயவுசெய்து மஜ்லிஸுடைய சேர்களை கடை வைப்பதற்காக எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது. மஜ்லிஸ் ஏற்பாட்டு குழுவினரால் எங்கெங்கே நாற்காலிகள் போடப்பட்டுள்ளதோ அவை அங்கேயே இருக்க வேண்டும். தயவுசெய்து உங்கள் வசதிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டாம் என அன்புடன் வேண்டுகிறோம். அதுபோல கடைகளில் ஒளிபெருக்கி வைத்து ஒளிபரப்ப தடை செய்யப்பட்டுள்ளது. இது துஆவுடைய மஜ்லிஸ். அதற்கு முன்பு முக்கியமான உரைகள், அதற்கு முன்பு புனித புகாரி கிரந்தம் ஓதப்படும். அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்கும் வகையில் ஒளிபெருக்கிகள் கொண்டு வராமல் உங்கள் வணிகத்தை செய்து கொள்க. நோட்டீஸ், பிரசுரம், புத்தகங்கள் ஆகியவற்றை முறையான அனுமதி பெற்றே வழங்க வேண்டும் என அன்புடன் கூறுகிறோம். தீயணைப்பு ஏற்பாடுகள் உள்ளன. அடுப்பு வைத்து விற்பனை செய்யப்படும் விற்பனைகளுக்கு தீயணைப்பு துறையினர் தடை விதித்திருக்கிறார்கள். எனவே அதை முழுமையாக பின்பற்றி ஒழுகுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். துஆ துவங்கும் பொழுது உங்களது வியாபாரம் அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும், எத்தனை வாடிக்கையாளர் இருந்தாலும் முழுமையாக நிறுத்திவிட்டு துஆவுக்கு ஒத்துழைப்பு வழங்க அன்புடன் வேண்டுகிறோம். துஆவுடைய மஜ்லிஸில் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து அமர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வெளியூர் மக்களுக்கு உள்ளூர் மக்கள் முற்காலங்களில் வீடுகளில் தங்க வைக்கும் வரை உபசரிப்புகள் செய்தார்கள். இப்பொழுது போக்குவரத்து நவீனப்பட்டு விட்டதால் அந்த அவசியம் மிகவும் குறைந்து விட்டது. ஆனால் அவர்களுக்கு முறையான வழிகாட்டி அவர்களை வரவேற்று உபசரித்து உங்களுடைய வீட்டின் முன்புறங்களை தண்ணீர் தெளித்து சுத்தமாக வைத்து அவர்களுக்கு மனம் குளிரும் வகையில் உங்களது உபசரிப்பை அமைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். நமது மஹல்லாவுக்குட்பட்ட சாலையோரங்களில் வீடுகளின் முன் தண்ணீர் தெளித்து குளிர்படுத்த அன்புடன் வேண்டுகின்றோம். பெண்கள் பகுதியில் இன்று இரவு முதல் சுத்தமான ஆவின் பால் குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனவே குழந்தைகளை கொண்டு வரக்கூடிய பெண்களுக்கு அந்த ஆவின் பால் வசதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். உள்ளூர் மக்கள் கூடுமான வரைக்கும் வாகனங்களில் வராமல் நடந்து வந்து ஒரு நாளைக்கு நடந்து வந்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாகனங்களால் தான் கூட்ட நெருக்கடியும் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக ஏற்படுகிறது. எனவே காவல்துறையினர் இருப்பார்கள், ஏற்பாட்டு குழுவினர் இருப்பார்கள் என்றாலும் கூட நீங்கள் வாகனங்களை தவிர்த்துவிட்டு உள்ளூர் மக்கள் நடந்து வந்தால்தான் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அனைவரும் வசதியாக வந்து செல்ல ஏற்பாடு செய்ய முடியும். இதை கவனத்தில் கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். நம்முடைய ஹல்கா நாளை காலை 8:45 மணிக்கு உரை ஆரம்பமாகிவிடும். எனவே எவ்வளவு வேகமாக ஹல்காவில் வந்து வசதியான இடத்தில் அமராமல் முன்பக்கமாக வந்து இடைவெளி இல்லாமல் அமர்ந்து ஒத்துழைக்க வேண்டுகின்றோம். ஹல்கா நிறைந்து விட்டால் அதற்கு பிறகு இரும்பு கதவு அடைக்கப்படும். வெளிப்பகுதியில் தான் அனைவரும் அமர வைக்கப்படுவார்கள். எனவே ஹல்காவில் இருக்க விருப்பமுள்ளவர்கள் முற்கூட்டியே வந்து ஒத்துழைப்பு நல்குக. நாளைய அபூர்வ துஆ மஜ்லிஸ் இன்று இரவு நிகழ்ச்சியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இணையதளத்தில் லைவ் டெலிகாஸ்ட் நேரலை செய்யப்படவிருக்கிறது என்பதையும் அன்புடன் அறிய தருகிறோம். அடுத்து சில நாட்களுக்கு முன் இலங்கையில் பேரிடர் நிவாரண நிதி, இலங்கையில் நடைபெற்ற மிகப்பெரிய பேரிடர் மண் சரிவு கனமழை காரணமாக பெரும் பாதிப்பிற்குள்ளான மக்களுக்கு நிவாரணம் நிதி வசூல் செய்யப்பட்டது. நம்முடைய சபையில் 2 நாட்கள் அறிவிப்பு செய்து வசூல் செய்யப்பட்டது. உங்கள் எல்லாருடைய தாராள நன்கொடைகளும் அதற்கு கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் தகவல்களையும் நம்முடைய சபையின் இணைச் செயலாளர் அல் ஜனாப் அல்ஹாஜ் சொலுக்கு ஏஜே முஹீதீன் அப்துல் காதிர் அவர்கள் வழங்க, அதனைத் தொடர்ந்து இன்றைய மஜ்லிஸின் துஆ அல் ஹாஃபில் சையத் அஹ்மது முத்துவாப்பா அவர்களால் மொழிபெயர்ப்புடன் ஓதி நிறைவு செய்யப்படும். அன்றாடம் மஜ்லிஸ் நிறைவு செய்யும் போது ஓதக்கூடிய துஆ இன்று மொழிபெயர்ப்புடன் ஓதி நிறைவு செய்யப்படும். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு சதுக்கை தெரு காயல்பட்டினம் நகர்மன்ற முன்னாள் தலைவர் வாவு வஜிஹா வனிதையர் கல்லூரி நிறுவனர் அல் ஜனாப் அல்ஹாஜ் வாவு எஸ் சையத் அப்துல் ரஹ்மான் அவர்களது மகனார் வாவு அல்ஹாஜ்
SAR ஹபீபுல்லா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஹக்கிலும் அவர்கள் குடும்பத்தார் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தும் மோதி ஈசால் சவாப் செய்யுமாறு வேண்டுகின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த மாதம் நமது அண்டை நாடான இலங்கையில் மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளால் உயிரிழப்பும் உடைமைகளை இழந்தும் மிகப்பெரிய மீளா துயரத்தில் அம்மக்கள் இருப்பதை நாம் அறிவோம். இலங்கைக்கும் தமிழ்நாட்டில் வாழும் முஸ்லீம்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் அன்று முதல் இன்று வரை வியாபார தொடர்பு இருப்பதை நாம் அறிவோம். தமிழகத்தில் பல்வேறு இஸ்லாமிய ஊர்கள் இன்று பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற அந்த இலங்கை நாடு நமக்கு பேரு உதவி செய்ததை நாம் நினைவு கூறுகிறோம். அதிலும் குறிப்பாக காயல் மாநகரத்தின் வியாபார தொடர்பு அதிகம் அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது. அதிலும் குறிப்பாக இம்மஜ்லிஸுல் பஹாரி ஷரீஃபின் வளர்ச்சிக்கு சுமார் அரை நூற்றாண்டுகளாக இலங்கையில் வணிகம் செய்த கனவான்களின் பேருதவியால் நடைபெற்றதை இம்மஜ்லிஸ் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். காரணம், மஜ்லிஸுல் பஹாரி ஷரீஃப் சபையில் சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு சபை தொடங்குவதற்கு, ஒரு வருடம் புதிய சபை துவங்குவதற்கு முன்பாக ஆரம்ப ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அதே நாளில் இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு என்ற இடத்தில் SSM சொலுக்கார் அண்ட் பிரதர்ஸ் அந்த கம்பெனியிலும் அங்குள்ள மற்ற கம்பெனி காயல் மாநகரைச் சேர்ந்த மற்ற அனைத்து கம்பெனியை சார்ந்தவர்களின் சார்பில் ஒரு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் நம் மஜ்லிஸின் செலவினங்களை எவ்வாறு செய்து கொள்வது என்பதை அங்கே நிர்ணயம் செய்வார்கள். எனவே நம் சபை மூலம் இலங்கை மக்களின் துயர் தடைப்பது நம் மஜ்லிஸின் கடமை என்ற அடிப்படையில் உங்களின் மூலம் நிதியை பெற்று வைத்துள்ளோம். அந்த நிதியை இலங்கையில் வணிகம் செய்து வரும் நமது ஊரை சார்ந்த இலங்கை வாழ் பேரிடர் மீட்பு குழுவினரிடம் ஒப்படைக்க உள்ளோம். அவர்கள் நமது சபையின் அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்வார்கள் என்ற தகவலை தங்களின் மேலான கவனத்துக்கு தர கடமைப்பட்டுள்ளோம். எல்லாம் உள்ள அல்லாஹ் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் நம் அனைவர்களையும் காத்தருள்வானாக. ஆமீன். இவன் நிர்வாகிகள் மஜ்லிஸ் பஹாரி ஷரீஃப் சபை. அத்துடன் மரண அறிவித்தல் ஒன்று. குத்துகல் தெருவை சார்ந்த AS மௌது முகமது அவர்கள் இன்று நள்ளிரவு சுமார் 1:30 மணி அளவில் தாருல் பனா வீட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் ஹசன் மீரா லப்பை அவர்களின் மகனும் மர்ஹூம் MKS முகமது லப்பை அவர்களின் மருமகனும் மர்ஹூம் AS காதர் சாஹிப் அவர்களின் சகோதரரும் மர்ஹூம் SA சம்சுத்தீன் PA அஜ்வாத் மர்ஹூம் PA முகமது இப்ராஹிம் அவர்களின் மருமகனும் AH சம்சுத்தீன் MS ஈஜாஸ் MS ஷாஜஹான் KS முத்து முஹதோ மர்ஹூம் SM முகமது ரஃபீக் SM கிதர் முகமது SM அபுல் ஹசன் MN சுலைமான் தங்கம் முஹிதீன் அப்துல் காதிர் மற்றும் முகமது அலி ஆகியோர் மச்சானும் S ஹயத் ஹசன் ஃபயாஸ் அவர்களின் தாய் மாமாவும் கண்டி MN முகமது இஸ்மாயில் அவர்களின் சம்பந்தியும் கண்டி ME வைசல் கன்னி அவர்களின் மாமனாரும் MM கத்தீப் ஜியாத் மற்றும் NT அபுபக்கர் ஃபைசல் ஆகியோரின் சாட்சப்பாவும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாஷா இன்ஷா அல்லாஹ் இன்று லொஹர் தொழுகைக்கு பின் முஹது ஜும்மா பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார் அறிய தருகின்றார்கள். அல்லாஹ் மஃபிர் லஹு வரஹம்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. सल्लल्लाहु अलैहि वसल्लम कुल्लिहिम अजमाइन। अल फातिहा।
إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. محمد الفاتحة. وبالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. حمد يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم كما شرفتنا بسماع حديثه القديم وهدنا صراط المستقيم. اللهم إنا قرأناه وسمعنا مقرنا بالعجز عن الإحاطة بمعناه. اللهم كما أكرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أوهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. وثبت الله بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا وغفر بركته جميع ذنوبنا. اللهم أوصل من رضوان ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وحبة كاملة منك إلى روح نبينا وسندنا وسيدنا وشفيعنا ومولانا محمد وآله وصحبه أجمعين ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف خصوصا من نبينا. اللهم اغفر لهم وارحمهم وانس الله وحشتهم ورحم الله غربتهم ونبر الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. محمد صلى الله